Hallelujah. Praise the Lord. Praise be to God. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Praise God. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. கர்த்தருடைய மகிமுள்ள நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் சம்பூரணமாய் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் இந்த இடத்தில் அழைத்த இந்த சபையின் தகவலும் கர்த்தருடைய தாசனும் எங்கள் சிநேகிதனுக்கும் இயேசுவின் நாமத்தில் அவருக்கு கொடுப்பதை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக, சம்பூரணமாய் பெருக பண்ணுவாராக. வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் முழங்கால் யாவும் முடங்குமா. முழங்கால் பட முடியுமானால் ஒரு சில நிமிடம் மட்டும் முழங்கால் படித்துக் கொள்வோம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம், எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். தேவ மகிமை நமக்கு காணப்படும்படிக்கு, தேவ வல்லம் இறங்கும்படிக்கு நம்முடைய நாவலை திறந்து தேவனை சோதரிக்க போகிறோம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். எல்லாரும் அந்நிய பாஷை நிறைந்து ஆவின் நிறைந்து தேவனை சோதரிப்போமா, தேவனை துதிப்போமா. அபிஷேகம் பெறாதவர்கள் இருக்கிறீர்கள், ஆனால் அந்த ஆவியானவர்களுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆயத்தப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தரும்படிக்கு இப்பொழுது தேவ வல்லமை பெருகும்படிக்கு நாவலை திறந்து கர்த்தரை சோதரிக்கலாமா. எல்லோரும் நல்ல சோதர மதிகளை ஏறெடுப்போம். தேவ வல்லமை இறங்கி வந்து இருக்கிறது. இது அவருடைய ஆலயம், இது அவருடைய ஆலயம், இது அவருடைய மகிமையுள்ள சிங்காசனம். ஆவியானவரே இறங்கி வார். எல்லா தடைகளையும் ஆராதிக்க தடையை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, இந்த பிசாசுகளின் ஆவியை, தோல்விகளின் ஆவிகளை, சர்ப்பத்தின் ஆவிகளை, விவரத்தின் ஆவிகளை, சாபத்தின் ஆவிகளை, நாவுகளை கைகளை வைக்கிற இயேசுவின் நாமத்தினால் உன்னை கட்டித்து கட்டி சபித்து அப்புறம் போயிட்டு கட்டளை கொடுக்கிறோம். அக்கினிமயமான தேவன், பெறக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிற தேவன் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி அப்பா என்று கூப்பிடுங்கள், சத்தமாய் தட்டுங்கள், அப்பா என்று கூப்பிடுங்கள். ராஜாதி ராஜா மகிமை பிரசன்னத்தோடு இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். நம் அருகிலே வல்லமையாக வல்லமையாக நிரப்பி வடிகிற தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஜீவனை பாய்ந்து
ஒரு அன்பு சகோதரனை கர்த்தர் காண்பிக்கிறார். குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதிக போராட்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இரவு ஏறக்குறைய 2 மணி வரை உங்களுக்கு உறக்கம் இல்லை. ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் படுத்திருந்தீர்கள். ஆண்டவரே, எனக்கு எப்பொழுது விடுதலை தருவீர், எப்பொழுது விடுதலை தருவீர், நாளை ஆராதனையில் எனக்கு ஒரு மாற்றம் தருவீரா என்று கேட்டீர்கள். கர்த்தர் இப்பொழுது அந்த மாற்றத்தை தரப்போகிறார். நீங்கள் மட்டும் கைகளை உயர்த்துவீர்கள், மற்றெல்லோரும் கண்களை மூடி, யார் கண்களை திறக்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த சகோதரனை மட்டும் கர்த்தர் நீங்கள் மட்டும் கைகளை உயர்த்தி காண்பீர்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். முன்னாடி வாங்க, இந்த சிப்பரி முன்னாடி வாங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. Praise be to God. Thank you Jesus. Thank you Lord. Praise be to God. Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கடந்த 7 மாதமாய் ரொம்ப அதிகமான பாடுகளை எங்கள் கடந்து வந்திருக்கிறது. எத்தனை வருஷங்கள் பல பாடுகள் பட்டாலும் 7 மாதம் ரொம்ப கடுமையான பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. ஜூன் மாதம் 3ஆம் தேதி தற்கொலை பண்ணிவிட்டால் இந்த பிரச்சனை போய்விடுமா என்று அந்த இரவெல்லாம் உங்கள் சிந்தனை உங்களை மலைக்கெடுத்தது இயேசு என்று சொல்லுங்கள். அன்றைக்கு காலையில் வரும்பொழுது கூட ஜெமானுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் விசுவாசம் இருந்தாலும், நம்பிக்கை இருந்தாலும், உள்ளத்தில் உண்மையாக சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்த்தா எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உணவே போகிறார். இன்னையிலிருந்து கரெக்டாக 90 நாட்கள் உங்கள் குடும்பம், உங்கள் தொழில் சகலமாக மாறப்போகிறது. இதை எடுத்த கத்தருடைய மட்டுமே அந்த சொல் உண்மைதானா? இப்போ நான் சொன்னது உண்மைதானா? பொய் இல்லை. எனக்கு யார் இதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பா நீங்கள் தேடி வந்து ஏசுராஜா. அதனால தான் சொல்ல நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை ஃபேமிலி வந்துட்டீங்க இல்லையா? சிஸ்டர் இருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் கை தட்டுங்க அப்பாவுக்கு. தொடர்ந்து வாங்க. என்ன பிரதர், கதை உங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிறார். பிள்ளைகளுக்கு 2 பேர் என்ன செய்கிறாங்க? எல்லாம் கைகள் வைக்கலாமா? ஆண்டவரே, நான் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சகோதரனையும் சகோதர குடும்பத்தை இயேசுவின் காலத்திலே கொடுக்கிறோம். பேசுடி அழைத்த எங்கள் தேவன் இந்த சகோதரனுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும், பொறாமைகளை, மாய மந்திரங்களை, அரிக்கட்டுகளையும் I am the servant of Almighty God. கட்டித்து சபித்து எரித்து சாம்பலாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்கிறேன். இதே தேவாலயத்தில் அவர்கள் சாட்சியுடனும் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை சாட்சி பகிர்கிறவர்களாய் உன்னதமான சாட்சியை ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களில் நாம் நிரப்புவீராக. குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் இயேசுவின் நாமத்தில் முத்தரிக்கப்படட்டும், ஆளுகை செய்யட்டும். சாட்சியாய் மாற்றினதற்காக நன்றி. அற்புதங்களில் நாம் நிரப்பி மகிமைப்படுவீராக. எல்லா நன்றி உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைதலுக்கு கத்தருக்கு நல்ல சோதனை நாட்டிலிருக்கு. எல்லா சோதரம் 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 சொல்லுங்களே. கும்பிடுகிறேன் ஒரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். எல்லாரும் தட்டி பாருங்க.
குரு இயேசுநாத பாதம் கும்பிடுகிறேன் 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 குரு இயேசுநாத பாதம் கும்பிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவை அறியும்படிக்கு நாங்கள் ஒருமித்து ஜெயம் பெறும் ஒரு புதிய நாளாய் கர்த்தர் மாற்றியர்களும் நாளை வளம் முழுவதும் இருக்கிறவருடைய கிருபை எங்களை சம்பூரணமாய் ஆளுகை செய்வதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் ஊடுருவி பாய்ந்து பலப்படுத்தும் ராஜா, எழுப்புவிடும் தகப்பனை. தேசத்தின் எழுப்புதல் நீங்கள் ஆரம்பமாகுவதற்காக நன்றி. அப்பிரயோஜனம் நீசனை மாய்க்கிறோம், நீர் மாத்திரம் வெளிப்படும். கிறிஸ்து ஜீவன நாமத்தை செபிக்கிறோம். உங்களோட ஆசீர்வாதங்களை வெற்றிகளை சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் இரக்கத்தின் பிதாவே. சத்தமாமே சொல்லுவோமே. ஆமே. அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோமா? அவ்வளோதான் சத்தமா?
அற்புதமான ஆராதனை முடிச்சிட்டு சத்தம் இப்படி இருந்தால் எப்படி எரிவாப்பட்ட விழுகிறது. ஹல்லேலூயா. விடமாட்டேன். ஹல்லேலூயா. எங்கள் ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. மாஸ்டர்மா கிரிக்கெட் விளையாடுறோம். நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்க. அந்த ஸ்டெப்பை ஒட்டி பக்கத்தில் இப்படி பால் போகும், அவ்வளவுதான். அதுக்கு அடித்த மாதிரி குதிச்சு கத்துவோம். நம்ம உலகத்தை ஜெயிச்சவங்க இப்படியா கத்துறது? நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷம் சொல்லமா? கை முடிக்க பார்த்தோம். ஹல்லேலூயா. சத்தம் எப்படி தான் பண்ணுறது? நம்ம கடைசி ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு காணிச்சது தேவனுக்கு சூத்திரங்களை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள் உங்களோடு இருப்பதற்கு தேவன் அருளி இந்த மகா பெரிய கிருபைக்காக தேவனை சோதரிக்கிறேன். நான் முதலாவது என்று தான் போதகரை பார்க்கிறேன். ஆனால் இங்கே வந்தேன், அவரை பார்த்தேன். இடமெல்லாம் பார்க்கும்போது குட்டி மூப்பன் பட்டி எனக்கு சின்ன மூப்பன் பட்டி. ஓகே. ஸோ இப்போ ஒரு குட்டியாக இருக்கும், எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கணும் பார்த்தேன். வந்தவொடனே கண்டுக்கிறது பெருசு, மிகப்பெரிய தெய்வ மகிமை, அருமையான தெய்வாலயம், அற்புதமான தெய்வனுடைய ஜனம். கை தட்ட மாட்டீங்களா? கத்தரிக்கு மாதம் நினைக்கிறார். அற்புதமான இடம் தேவனுக்கு மைகொண்டாகட்டும். நாங்கள் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் பெரிய எழுப்புதல் கொண்டு வர போகிறோம். நீ உங்களை எழுப்ப போகிறோம். நீங்கள் போக போகிறீங்க, தேசமெல்லாம் போக போகிறீங்க. நம்ம பிரதருக்கு இப்போ தான் வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கு போல, இனி வெளிநாட்டில் கிடைக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இங்கேருந்து ஜனம் புறப்படணும். நாங்களாம் உங்களை துரத்தி விட போகிறோம். ஏன்னா அவ்வளோ ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களை ஓடி போய் கத்தக்கூடிய செய்ய நாமே சொல்லுங்க. அந்த பெரிய எழுப்புதல் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். கத்த நம்ம மகிமையுண்டாகட்டும். நாங்கள் என் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே கேட்குறாங்க பாருங்க, எல்லாரும் நோட்டீஸ் பார்த்தீங்க தானே? நான் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என் பேர் டிமத்தி ஜேக்கப். ஓகே, டிமத்தி ஜேக்கப். ஏன் சொல்ல தெரியுமா? இன்னையிலேருந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மகள் அமேசியா +2 படிக்கிறாள். அவளையும் கத்த வல்லமை பயன்படுத்தி வருகிறார். ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒர்ஷிப் ஆராதனை நடத்துகிற யங்கஸ்ட் பிள்ளை இந்த பிள்ளை தான். கத்தர் மகிமையுண்டாகட்டும். சிறு வயதிலே கத்தர் பிள்ளை ஆசீர்வாதமை கொடுத்தார். எங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு அரவணைக்கிறார் என்ற ஊழியத்தை செய்து வருகிறோம். சொல்லுங்கள், இயேசு அரவணைக்கிறார் அவங்க. ஆமென். தயவாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். நான் படித்தது கொடைக்கானலிலே. என்றாலும் சென்னை ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் 15 வருடங்களுக்கு முன்பதாக கத்தர் மதுரைக்கு அனுப்ப சொன்னார். நான் மெட்ராஸில் இருந்துட்டு, நான் பின்னாடி ஏன் சொல்கிறேன், மெட்ராஸ் வந்துட்டு மதுரைக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. என் சுற்றி கிராமம் எனக்கு பிடிக்கும். ஆனால் அங்கே வந்து நான் செஞ்ச வேலைகள்லாம் அப்படி பெரிய வேலைகளில் கற்று நபர் பண்ணியிருந்தார். அது வேறு மாதிரி இருக்கும். மெட்ராஸ் ஸ்டைல் வேறு மாதிரி இப்போ மாறி போச்சு. அப்போ நான் இருந்தப்போ வேறு மாதிரி இருந்தது. ஆனால் கத்தை மதுரைக்கு அனுப்பும்போது எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் நினைவைக்கு தான் போனால் கத்தருக்கு பிடிக்கும். மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வரும்பொழுது ஒரு கக்கலும் தெரியாது. இந்த 15 வருடம் ஊழியத்தை மதுரை நடத்தியிருக்கிறோம். 29ஆம் வருடம் எங்கள் ஊழியத்தை நாங்கள் என்றாக இருக்கிறோம். கத்தர் மகிமையுண்டாகட்டும். இதுவரை எந்த இடத்திலும் கை ஏந்தினதும் இல்லை, பணத்துக்காக ஜெபித்ததும் இல்லை, பணத்துக்காக ஆண்டு நின்றதும் இல்லை. எனது ஊழியத்தின் அச்சாரம் பரிசுத்த ஆவியானவர் அருமையாய் நடத்துகிறார். எங்களுக்கு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒரு சபை 40 சபைகள் உண்டு, சிறு சபைகள் உண்டு. இந்த மாதிரி கான்கிரீட் பில்டிங்லாம் இல்லை. இங்கே எனக்கு தெரிஞ்ச 2 பில்டிங் தான் இருக்குது. ஒரு பில்டிங் இப்போ கட்டிகிட்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் பெரிய ஸ்தாபனமாக ஏற்படுத்தவில்லை, தேவனுடைய ஐக்கியமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எல்லா வெவ்வேறு ஸ்தாபனங்களில் நாங்கள் இருந்தாலும், அதாவது தனித்தனியாக ஊழியம் செய்தாலும் எல்லாரும் இணைஞ்சிருந்து ஜெபத்தினால் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 40 வருடங்களாய் எங்களுடைய ஊழியத்தில் எங்களுக்கு ஊழியம் சிறிய ஊழியம், அதாவது சிறிய குழு ஜெபிக்கிறதற்கு மாத்திரம் அர்ப்பணிப்புள்ள ஆத்து மக்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவங்களாம் எப்படி தெரியுமா? 1% கூட எங்கள் ஊழியத்தில் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஒரு அலையில சொல்லியிருக்கேன். 98% ஹிந்துஸ், 1% முஸ்லீம், மிச்சம் 1% நான் பாப்பா எங்கள் ஃபேமிலி. அவ்வளோதான். இந்த 29 வருஷங்களாய் ஏசு ஆராதிக்கிறதால நீங்கள் போடி எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கள் வீட்லேயும் என் பேரும் இருக்காது. என் பேர் சுத்தமாக நிறைய பேருக்கு வராது. காரில் மட்டும் ஏசு ஆராதிக்கிறான்னு இங்கிலீஷில் ஒட்டியிருப்பேன். ஜீசஸ் என் பிரேசஸ் ஒட்டியிருப்பேன்.
விசிட்டிங் கார்டில் அடித்து வச்சுருப்பேன், பார்க்கும்போது கொடுக்கறதுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல, என் பேர் இது, என் அட்ரஸ் இது, என் ஃபோன் நம்பர் இது சொல்லாத வரைக்கும் கார்டு கொடுப்போம். இவ்வளவு தான். நாங்கள் மறைந்து நிற்கிறோம், அவர் எங்களை இழுத்துக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நம்ம பிள்ளைகளை வெல்லப்படுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். எழுப்புங்கள், பிரகாசியுங்கள், எங்களை நினைவு கூறுங்கள். உங்களுக்காக கடந்த 2 வாரமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக நான் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த இடம் கர்த்தருடைய இடம். சீக்கிரமாக நான் வந்த உடனே உள்ளத்தில் ஒரு வாஞ்சி, நான் ஜோமன் ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவரே, இது சண்டே ஸ்கூலாக மாறணும், இந்த இடம் ஜோமன் வச்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குறேன், எங்கள் சண்டே ஸ்கூலுக்கு இது போதும் ஆண்டவரே, எங்களுக்கு தரப்பு ஒரு மகா பெரிய இடம் சொல்லுங்களேன். அதனால நீங்கள் நிறைய ஆணையத்தை போடணும். ஏன் தெரியுமா? நான் சர்வவல்லமுள்ள தேவனுடைய வேலைக்காரன். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், யூ ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தின் முன்னோடிகள். தேவன் பெரிய இடம் கொடுக்கும் பொழுது நீங்களாம் ஃப்ரண்ட்ல நின்று வரவங்களை நடத்தணும். அதான் ஆமன் இப்படி வருது, கேள்வி பண்ண ஜபத்தை ஆமன் கை தட்டி கற்றுங்க. எனவே என்னென்ன ஆராதனை நடக்குதோ இங்கே ஓடி வந்துடுங்க. ஆராதனை நடக்குதோ இல்லையோ இங்கே ஓடி வந்துடுங்க. அவருடைய பாதத்தில் உட்காந்துருங்க. நம்ம பிரச்சனைலாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம பிரச்சனை போட்ட மண்டையில் ஏற்றி ராத்திரி போல தூங்காமல் சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, வீட்டில் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து கட்ட வேண்டியதெல்லாம் எங்கேயோ கட்டிக்கிட்டு இருக்கோம். பைக்குக்கு, காருக்கு, வீடுக்குன்னு 29 வருஷம் ஆச்சு ஊழியத்திற்கு. ஒரு நாள் கத்தத்தை வந்து கேட்கலாம், ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைத்தோடு கேட்டேன், நீர் முன்னாடி நிற்கணும், யார் ஏன் முகத்தை பார்க்கக்கூடாது, எதுவுமே மட்டும் கேட்க மாட்டேன். அவ்வளவுதான். அன்றைக்கு சைக்கிள் தேவைப்பட்டப்ப சைக்கிள் கொடுத்தாரு, பைக்கு தேவைப்பட்ட பைக் வந்தது, கார் தேவைப்பட்ட கார் வந்தது. நான் கடனும் வாங்கலை, ஒரு ரொட்டேஷனை பண்ணல. இருக்கிற 1.5 கிராம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஆட்டம் தெரியுமா? இந்த 1.5 கிராமுக்கு 1000 ரூபாய் சேர்த்து முடியான்னு கேட்போம். ஏன்னா அந்த நகை மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஒன்றும் கேட்டதும் இல்லை, குறைவானதும் இல்லை. ராஜகுமாரர்களை கற்று வைத்திருக்கிறார். ஆனால் எங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் பார்த்தா பேங்க்குக்காரனை கூப்பிட்டு உரைச்சிடுவான், காரி துப்பிடுவான். அவன் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எனவே எங்கள் காரியங்கள் எல்லாம் கற்று பார்த்துக்குவார். நீங்கள் இந்த ஊழியத்தை என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு முடிவோடு போகணும். இந்த ஊழியத்திற்கு நான் என்ன செய்கிறேன், என்ன கற்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா அதை செய்யுங்க. ஜெபிக்க தெரியும்ல, வந்து உட்காந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் போட தெரியல, வந்து உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இல்லையா, கண்ணீர் விட தெரியும்ல, வந்து உட்காந்து அழுதுட்டு போங்க. அவ்வளவுதான். மனுஷன் கட்டினதை நம்ம உடைக்க போறோம். சொல்லுங்க, சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட சங்கிலிகளையும் கால்களை போட்ட தொழுமரங்களை உடைத்த தேவனுக்கு இந்த பூட்டை உடைக்க எத்தனை நிமிஷம் ஆகும்? கர்த்தருடைய வேலையை நீங்க பாருங்க, கர்த்தருடைய வேலையை பார்ப்பார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தரை வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of John chapter 1 and verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் அழைப்பு கிருபையின் மகத்துவம், the excellency of grace. யோவான் 1:16. குறிக்கிறவர்கள் குறித்துக் கொண்டே இருங்கள், கவனித்துக் கொண்டும் இருங்கள். கிருபை, கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து வருவது, தேவன் நமக்கு தருவது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க, நான் வசனம் சொல்கிறேன், கவனிச்சுங்க. சரியா? யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆவியானவர் அளிக்கப்படுகிறார். ஏன் சொல்கிறேன் என்றால், நான் நோட்ஸ் எடுத்து பிரசங்கம் பண்ணுற ஆள் இல்லை. ஏன்னா நான் சுவிசேஷனாய் பல இடங்களுக்கு, தேசங்களுக்கும், மாநிலங்களுக்கும் ஓடுகிறவன். நான் சீக்கிரம் வாசிக்கணுங்கிறதுக்காக வசனம் மட்டும் கொஞ்சம் பெருசாக கையில் வச்சுருக்கேன், அவ்வளோ நான் வாசிக்கிறதுக்கு. எனவே கரெக்டாக தான் பேசுவேன், நீங்கள் தான் கேட்க போகிறீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கதைக்கு மையம் உண்டாகட்டும். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்பது தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாய் கொடுப்பது.
கிருபை என்பது நாம் கேளாமல் நம்மேல் அவர் வைத்த இரக்கத்தின் மூலமாய் நமக்கு கிடைப்பது. அநேகருக்கு இந்த கிருபை என்றால் என்னவென்று தெரிவது இல்லை. ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன், கவனித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நல்லா வாசிக்கலாம். அம்மா நல்ல சாம்பார் வச்சிருந்தாங்க. சாம்பார் ஊற்றுறாங்க, சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? சில இடத்துல சொல்லக்கூடாது, பார்த்துக்கலாம். எப்படி பாஸ்டர் இருக்குது? சிஸ்டர் சூப்பராக இருக்கு சிஸ்டர். உடனே அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய கிருபை பாஸ்டர். ஏன் உங்களுக்கு சாம்பார் வைக்கிறதுக்காக கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க, அம்மா சாம்பார் வச்சுட்டு அவங்க அப்பா, எங்கள் அப்பாவும் நான் நின்றுருந்தோம். திடீர்னு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார். நான் சொல்லி இன்னொரு நாளைக்கு வரோம். இல்லை இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு இந்த ஊருக்கு வந்து இங்கே சாப்பிடாம போகக்கூடாது, எங்களையும் சேர்ந்துட்டு போயிட்டேன். போய் உட்காந்தா வரவேற்பு பலமாக இருந்தது. ஐயாவுக்கு அம்மாவை சண்டை போல காலையில் பெந்தகோஸ்தே சண்டை. இது என்னைக்கு சமாதானத்துக்கு வராது. அதுதானே நான் உங்களுக்கு கேட்கக்கூடாது, பிரச்சனையாக போனோம். நம்ம வரவேற்பு கதவை தந்துட்டு சாத்திரம் அப்படின்னு போச்சு. என்னடா ஆவி பலமாக இறங்கி இருக்குது. என்ன உள்ள போனால் எப்படியோ ஒரு வழி சாப்பாடு வந்துச்சு. போன அந்த வயசில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு அப்புறம் எல்லாமே சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி உணவு போதுமா, ஐயோ கருவாடி சாப்பிட்டா, கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, ஐயா இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு வந்து என்ன சாப்பிடுவோம்? கத்தர் கொடுக்குறது எல்லாம். எனக்கு கத்திரிக்காய் பிடிக்கல, எப்போ பிடிக்காது, இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ நிறைய பொருள் சாப்பிடலாம். எடுத்து சாப்பிட்டேன், பயங்கரமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இது துயரமாக இருக்குது, முதல்ல முடிக்கணும்னு சொல்லி கப்பக்கு முடிங்கோட பாடி வந்துச்சு. இன்னொரு கத்திரிக்காய் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆண்டிங்க பாவி மரம் அப்படியே எடுத்து முதல்ல கொதிக்க கையில் கொட்டிருச்சு. அப்பா அதனால தான் சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பார்த்து சொல்லுங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் போட்டுக்க கிருபை இல்லைங்க. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை லட்சம் மக்கள் அமர்ந்திருந்தாலும் தேவன் தன்னுடைய விழாவில் இருந்து ரத்தம் சிந்தி உயிரோடு என்ற ரத்தத்தை உங்கள் மேல் ஊற்றி சிறியவர்களை தெரிந்தெடுத்து இங்கு வந்து அமர பண்ணி இருக்கிறாரே, அவருடைய ராஜ்யத்திற்காக. அதுதான் கிருபை. வேதபுத்தகத்தில் ஒரு மனிதன் உண்டு, அவன் பெயர் நோவா. வேதவசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா அவருடைய சந்ததி எப்படிப்பட்டது? பாவமான சந்ததி. ஆமாம், சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், விழிச்சிருக்கீங்கல்ல? ஆமாம், எங்கள் மினிஸ்ட்ரி நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரெயினர். என்ன ட்ரெயினர்னா, விமானம் பணிப்பெண்கள் இருக்காங்கல்ல, விமானம் ஓட்டுற பைலட்ஸ், விமான பணிப்பெண்கள், அவர்களுக்கும் எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ், பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் நான் ட்ரெயினர். அவங்களுக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி டீச் பண்ணுறது, எப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ணுற ஒரு ட்ரெயினர். எனக்கு ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு நல்லா ஒரு 5 மணி நேரம் வேலை. 9 மணிக்கு ஒரு காரை உட்காந்துருவா, 7 மணி ஜாமும் உட்காந்துக்கணும். 2 மணிக்கு வாழ் கூடயே நிற்பாங்க. என்ன வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டைமுக்கு டீ வரும், சாப்பாடு வரும், என்ன வேணும்லாம் கொடுப்பாங்க. கிளாஸ் முடிச்ச உடனே கையில் செக்கு கொடுப்பாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து செக்கை பேங்கில் போட்டு வந்து வேண்டியது. அவ்வளோ நான் சூப்பர் லைஃப். பொறாமையாக இருக்கும். எப்படி பார்க்குறீங்க? அல்லையே சொல்லுங்க. ஆனால் என் உள்ளத்தில் ஆண்டவர் மட்டும்தான் இந்த தரிசனம். 11 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 13 வயதில் அபிஷேகம் பெற்றேன். அது முதல் கொண்டு எல்லாமே எனக்கு குப்பை தான். நான் எதெல்லாம் குப்பையாக பார்த்தோம், நாங்கள் எல்லா கத்தல் உயர்த்திக்கிட்டே போனேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான். அதனால தான் மதுரைக்கு வர மாட்டேன். ஏன்னா அங்கே என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு பார்த்துருக்கீங்கல்ல, ஹாய் டேம் அப்படின்ட்டு வருவாங்க. எல்லாம் சேர்ந்து போவோம், டீ சாப்பிடுவோம், வருவோம், கிளாஸ் எடுப்போம், ராயலாக இருந்தோம். ஆண்டு நடை ஒரு மூணு ஃபுல் டைம் வந்துச்சு. நீ கிளம்புனாரு. என்ன இப்போ தானே எழுத ஆரம்பித்தோம். ஓடி வந்துட்டோம். அல்லேலூயா. இனிமே பிடிக்காது, ஆனால் அங்கே தான் தேவனோட பயன்படுத்துவார். இருள் பிடிக்காதே, அங்கே தான் பயன்படுத்துவார். இந்த சின்ன முப்பம் பட்டி உனக்கு பிடிக்காதே, எங்கே நான் காத்தோட தீர்க்க தரிசி அவசியம். மகா பெரிய அந்த தேசம். நோவாவின் பாரம்பரியம் பாவம் சாபம் நிறைந்தது. நம்முடைய பாவம் பாரம்பரியம் எப்படிப்பட்டது? சங்கை வேதநாயகன் சாஸ்திரியார் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். 350 வருடங்களுக்கு முன்பதாய். அந்த மகா பரிசுத்தவான் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? பொல்லா ஜென்மம் நானையா, சொல்ல பூரல் ஆகுமோ? பொல்லாத ஜென்மம் என்னுடைய பாரம்பரியம். வார்த்தை நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சந்ததியில் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, அந்த கிருபையை எண்ணி நான் உண்மை பாடுகிறேன். கைகளை தட்டுகிறார். 11 வருடங்களுக்கு முன்பதாய். 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 11 வருட
ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன நோவாவில் ஏன்னா அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு. நோவா was walking with God. ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரோடு நடந்தான், ஆண்டவரோடு வாழ்ந்தான். எனவே கிருபை அவனை பற்றி கொண்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு நாய்க்குட்டினா ஓடி வரும், நம்ம வீடு ஆட்டுக்குட்டி விட்டா ஓடி வரும். பக்கத்து வீட்டு ஆட்டுக்குட்டி வருமானு வராது. இவர் சிங்கம், புலி, கரடி, நாய், பேய் எல்லாத்தையும் நின்று பார்த்தாரு, தானா தேடி வந்துச்சு. கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு. கிருபை கிடைச்சிருச்சுன்னா கர்த்தனை கீழே போக விட மாட்டார். தேவன் நம்மை அழைத்தால் வாக்கு பண்ணி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறார், ஐஸ்வர்ய சம்பந்தம். நாம் ஒரு சின்ன வறுமை பார்த்து கலங்கி விடுகிறோம், சிறிய பிரச்சனைகளை பார்த்து கலங்கி விடுகிறோம், சூழ்நிலை பார்த்து கலங்கி விடுகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினீரே, ஏன் எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை? கேள்வியும் கேட்கிறோம், காரணம் உள்ள முடிந்து விடுகிறது அல்லவா? ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் என்றால் வாக்கு தந்தவர் உண்மையுள்ளவரானபடி நான் தான் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு தத்தத்தின் டேட்டுக்கு ஆரம்பம் தவிர நோ எக்ஸ்பைரி டேட்டுங்க. வாக்கு தத்தம் ஆரம்பிச்சிடும், ஒரு நாள் முடியாது. நாமும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். 13 வயதிலிருந்து ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். மற்றவர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசினா மட்டும்தான் ஊழியத்துக்கு வருவேன். அப்படி தானே? அவன்கிட்ட பேசுகிற நீ என்கிட்ட பேசணும்ல, அப்போ தான் நான் ஊழியத்துக்கு வர முடியும். காலங்கள் சென்றது, காத்திருந்தேன், வேதத்தை தூக்கிக் கொண்டிருந்தேன். கர்த்தர் இடைப்பட்டார். 14 வயதில் 2 முறை தற்கொலைக்கு தெரிந்து ஓடினேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பயங்கரமா வறுமை. என்னை வளர்த்தது உன்னதமான தேவனுடைய கிருபைனா அமெரிக்கன் கேண்டிடேட் மிஷனரிஸ் தான் எங்களை வளர்த்தாங்க. பிறந்தது முதல் தேவனுடைய வசனத்திற்குள்ளும் தாழ்மைக்குள்ளும் ஊழியத்திற்குள்ளும் அவங்க தான் என்னை வளர்த்தது. அவங்க கூட இருப்போம், ஒன்றா தான் இருப்போம். திடீர்னு சபைகளுக்குள்ளே பிசாசு சிலர் பயன்படுத்துவோம் தெரியுமா? தேவனோட நடக்காத ஆளுதான் சபைக்குள்ளே வரும். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரி போல இருங்க, நாட்கள் பொருளாதவைகளாக. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், ஒருவேளை இங்கே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இங்கே இருந்திருந்தாங்கன்னா நம்ம மெயின் ரோடு வரைக்கும் இங்கேருந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். நான் நினச்சிக்கோங்க, எவ்வளோ துரோகம், எவ்வளோ துரோகம், எவ்வளவு பாதி. ஊழியருக்கு மட்டும் இல்லை, நீங்களே கூட வேதனைப்பட்டிருக்கீங்க. எவ்வளோ பேர் விட்டு போனாலும் களை அதிகமாக இருந்தாலும் இருக்கிற பயிரெல்லாம் கனி கொடுக்கிற பயிரை கற்று வச்சுருக்காங்க. அவன் சொல்லுங்களேன், கற்று பயப்படாகட்டும். சபையில் எதிர்ப்பு எழுப்பி அப்பா ஏறக்குறைய 40 சபைகள் அப்பா ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. என்றாலும் நாங்கள் அப்படி இருந்த நாங்கள் சாப்பாட்டின் வழி இல்லாத அளவுக்கு மாறிவிட்டோம். துரோகம் என்றாலும் கவலை இல்லை. ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த 40 சபைகளை கட்டி முடித்து என் அப்பா கடைசியாக ஒரு சபையை கட்டியிருக்கிறார். நாங்கள் போய் வருகிற புதன்கிழமை திறக்க போகிறோம். சனிக்கிழமை ஒரு வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு ஃபேமிலியாக வரும்பொழுது சரி ஃபைனலாக எப்படி எல்லாம் ரெடியாக இருக்க சர்ச்சை போய் திறக்கலான்னு போகிறோம். எங்கள் சர்ச்சை பூட்டை உடச்சி இன்னொரு ஆனந்தம் நடத்திருக்கேன், திறப்பு விழா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் நினைப்பாருங்களேன், நான் சின்ன வயதாக கலந்துனேன், ஏன்னா என்ற சந்தோஷம் சொந்த சர்ச்சை வந்துருச்சு. இல்லை, ஆனந்தம் நடக்குது. பார்த்தா எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் உட்காந்து தேவனை மகிமைப்படுத்த ட்ரம் அடிச்சு பாடிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், டேடி எந்திரிச்சு போங்க டேடி, அவனை கேளுங்க டேடி. அப்பா சொன்னாங்க, கர்த்தர் பார்த்துக்கார், நாங்கள் போகிற நெல்லை எழுந்துச்சு. வேதனை நிறைந்தார். 13 வயதில் வேலைக்கு போனேன். முதல்ல ஒரு டேபிள் துடைக்க ஆரம்பித்தேன் ஒரு கடையில் போய். ஒரு இலங்கை சார்ந்த மனிதன். அது வரைக்கும் லைஃப் ராயல் லைஃப். வெள்ளைக்கார சாப்பாடு, கழுத்தில் உட்காந்து சாப்பாடு, கார் பார்க்கலாம். அந்த கடையில் சின்ன டேபிள், அதில் போய் இலச்சி எச்சி இலைகள் எச்சி டேபிள்லாம் துடைப்பேன். ஆனால் அப்பயும் டிப்டாப்பாக தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உள்ளவருக்கு நான் கொடுக்க உண்டானா. பிச்சைக்கார மாதிரி போகக்கூடாது. நம்மளாம் ராஜாவோட பிள்ளை. நல்லையே சொல்லுங்களேன், பாருங்க, ராஜாவோட பிள்ளை தானே. 10 பைசாக்கு நாங்கள் மட்டும் வாங்கலாம். எல்லாம் யாரும் நேசிக்கிறாங்க, யாரும் வாங்கி கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். நல்லையே சொல்லுங்க. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதனே
படிக்கும் பொழுது எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். பின்னாடி அழகாக 2 ஹெட்லைட் இருக்கும் வாட்டர் பேண்ட்ஸில். அது பேக்கை தூக்கி போட்டு அதை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். ஏன்னா எனக்கு பேர் என்ன தெரியுமா? வெள்ளைக்காரன். ஏன்னா வந்து இறங்கினா வெள்ளைக்காரன் இருக்குது, வெள்ளைக்காரி கொண்டு போய் விடுறது. இப்படியே இருந்த நமக்கு வறுமை. 13 ரூபாய் கட்டாமல் 28 நாள் ஸ்கூலுக்கு கட்டிடுச்சேன். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அட்டி விடுது, அங்கே போனால் ஸ்கூலில் அட்டி விடுது. என்ன பண்ணுறது? நேற்று எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னம்மா பண்ண 2 பக்கம் அவங்க எடுத்தீங்க. நான் போய் கிரௌண்டில் உட்காந்துட்டேன். கிரிக்கெட்டில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன். அப்படிங்க போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். டேபிள் தொடர்ந்தேன். அங்கே ஒருத்தர் ஆண்டவர் அனுப்பினார். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை கேட்டுட்டேன். அங்கே கத்தக்கிரியை செய்தார். அங்கே இருக்கும்போது தான் வாழ்க்கையில் வெறுத்து போகும். தேட்டர் போனதில்லை, சினிமா பார்த்ததில்லை, எந்த ஒரு உறவுக்கும் போனதில்லை. வாழ்க்கை வெறுத்து போனது. எனக்கு தற்போலாம் டென்ஸ்லாம் வச்சிருக்கிறீங்க. கத்தர் சொல்ல வருது. ஆமாம் சொல்லி டென்ஸ் வருவதாக. கீபோர்டுக்கு நன்றி, பெரிய கீபோர்டு வருவதாக. இப்படி ஆமாம் சொன்ன எங்கே வரப்போகுது? பெரிய ஆர்மி இங்கேருந்து புறப்பட போகுது. வருவதாக. ஆமாம். அப்புறம் ரவுண்ட் டவுன் வச்சுருப்பாங்க பார்த்துக்கிங்களே. அதுக்கு போட்டி போடுறதுக்கு பெரிய சின்னவெல்லாம் மறைச்சு தள்ளி விடுவாங்க. அடி விட மாட்டான். வழி இல்லை, என்னவே இல்லைங்க. என்ன இயேசுட பெயர் மட்டும் தெரியும். அதை பைத்தியமாக பிடிச்சிக்கிட்டேன். 14 வயது தாண்டி வரும் பொழுது வாழ்க்கை வெறுத்து போனது. எப்படியாவது செத்துறோம். நீங்கள் ஒன்றும் கிடையாது லைஃப்பில். போய் அழகாக எடுத்து 20 மாத்திரை தான் இருந்துச்சு. அந்த மாத்திரையோட பவர் மட்டும் சொல்கிறேன். எதிர்பார்க்காதீங்க, பேர் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சொன்னாலும் கிடைக்காது. ஆமாம், உங்களுக்கு எதுவும் வேணும் இங்கே வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். கற்றுக்க சொல்கிறேன். அந்த டேப்லெட் ஒன்று பிரசவ வலிக்காக கொடுப்பது. அப்போல்லாம் சிசேரியன் கிடையாது இல்லையா? இப்போலாம் ஃபுல்லாக இப்போ வந்து நார்மல் கிடையாது. அப்போ சிசேரியன் கிடையாது. ஆனால் ஒரு சில சிசேஷன் வரும்போது முதுகெலும்பு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா? அந்த வலி தெரியாமல் இருக்க ஒரு டேப்லெட் கொடுப்போம். அது 36 மணி நேரம் அந்த தண்டுவோட வலி தெரியாமல் தாய் தூங்குவாங்க. அப்போ பிரசவத்தை பார்ப்பாங்க, ஆப்ரேஷன் பார்ப்பாங்க. அந்த பவர்ஃபுல் டேப்லெட் 36 மணி நேரம் தூங்கக்கூடிய அந்த டேப்லெட் 20 டேப்லெட் இருந்துச்சு. போய் நல்லா அக்டோபர் 18, 1990 வருஷம். இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. ஓகே, கர்த்தர் இல்லைன்னா ஞானம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே. நம்ம பைபிள் வச்சு ஜோசியம் பார்க்குறாரு. நேரம் உள்ள கை விடுது. இயேசுவே வசனம் தான் திறந்த உடனே கர்த்தர் மெய்ப்பராயிருக்காரு. காட்சி அது சோத்திர சாயந்தரம் வந்து படிக்கிறான் ஓடுறது. சாயந்தரம் வந்த உடனே உள்ள கை விடுது. இயேசுவே என் டயர்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா சொல்ல தெரியும். பாஸ்ட் புரிஞ்சிக்கவே மாட்டார். ஜோம் பண்ணார். உள்ள கை விட்டு திறந்தா யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான் இருக்கும். சாக வேண்டியதானு நினைக்கிறேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டாகும். மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ ஞானம் இல்லை, குடும்பம் அன்பான குடும்பம், ஆனால் வழி இல்லை என்றாலும் தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு எப்பா வேலை பார்க்கணும். வாழ்க்கை வெறுத்துச்சு, ஒன்றுமே இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை. எங்கள் அம்மா போய் பக்கத்து வீட்டில் போய் பேரிக்காசை தெரியல, கொடைக்கான பேரிக்காய் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து பேப்பரில் சுட்டி எனக்கு கூட்டிட்டு படுக்க வச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்த அக்கா அவங்க வீட்டுக்கு கொடுக்குற இட்லியை கொண்டு வந்து என்னை வண்டியில் கூட்டி என்னை கூட்டி விடுவாங்க. காரியம் எல்லாம் தன் மார்களை முடிந்து போய்விட்டது. ஆனால் நான் விடவில்லை. ஆண்டவரை பிடித்தேன். அதாவது பிடிக்கிறதுக்கு முன்னாடி கதை முடிச்சிடலான்னு போயிட்டேன். 20 டேப்லெட் ஜோமனை உள்ளே போயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. கடைசியில் நான் உயிரோடு இருந்தேன். ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்கேன். இவ்வளோ பெரிய ரசத்தை சாப்பிட்டு 14 நாள் பெட்டில் கிடந்திருக்கேன். ஒன்றும் தெரியல பிரதர். எந்திரிச்சு பார்த்தா ஒரு மாற்றமாக இருந்துச்சு. ஆனால் வேதனை தெரியுமா? இன்னும் உயிரோடு இருக்கிறோம். 14 வயது. அப்பா பாஸ்டர், குடும்பம் நல்ல குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம். மீண்டும் வேலைக்கு போனேன். இல்லை வாழ்க்கை இன்னும் வெறுத்து போனேன். 1991 வருடம் நான் மெடிக்கல் ஷாப் இன்சார்ஜுங்கிற நானே ஆர்டர் போட்டேன். 200 டேப்லெட் ஆர்டர் போட்டேன். பாவி பையன் ஸ்டாக் இல்லைன்னு 70 டேப்லெட் தான் அனுப்பிவிட்டேன். பாருங்க, பாதத்துக்கு தோலை நிறைய கிடைக்கும்.
என் தம்பி, என் தங்கச்சி, என் மகளே, மகனே, மொபைலை தூக்கி எறிஞ்சிரு. உனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் பிசாசுட்ட இருந்து. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த கிருபை நீ பொக்கடிக்காம பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ வானங்களை ஆளும்படி கர்த்தர் உனக்கு கிருபை ஆளுகை செய்கிறதற்கு. டேப்லெட் வந்துச்சுங்க, 70 டேப்லெட் வந்துச்சு. யோசிக்கிறேன், பார்க்குறேன், எனக்கு சிநேகிதர்கள் யாரும் இல்லை. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. இன்னைக்கு எனக்கு சிநேகிதர்களாக மகா பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான். நன்றி கர்த்தருக்கு. 70 டேப்லெட் எடுத்தாச்சு, கையில் வச்சுக்கிட்டேன். எங்கள் அக்கா பிறந்து ஒரு 1.5 வயசு. எங்கள் அப்பா அம்மா நான் ரொம்ப அன்பா வளர்க்கப்பட்டவங்க. அந்த வெள்ளக்கார ஸ்டைல் வளர்க்கப்பட்டவங்க. வெள்ளக்காரங்க நான் தப்பாக பேசலை. அந்த மாதிரி நம்ம இருக்கணும் இன்னைக்கு ஆசை. ஸ்கூலுக்கு விட்டு ஸ்கூலுக்கு போனால் அப்பாவை பார்த்து லவ் யூ டேடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இந்த இருப்பாருங்க. 12 வயசு 16 வயசு. இன்றைக்கி ஸ்கூல் போனால் எனக்கு கண்ணு கலக்குது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு வளர்க்கப்பட்டோம் நாங்கள். கர்த்தர் மை கொண்டாடட்டும். தப்பாக சொல்லலை. கர்த்தர் கொண்டு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு வேறு எங்கேயும் உண்டு. கர்த்தர் இல்லைன்னா அவுட்டு. போய் அப்பாவை முத்தம் கொடுத்து அம்மா முத்தம் கொடுத்து போய் படுத்தாச்சு. கையில் டேப்லெட் இல்லை. கடைசியாக ஒரு தடவை பார்த்து அப்பாட்ட போய் முத்தம் கொடுக்குறேன். அப்பா சொன்னாங்க, டேய் கிராக்கு இப்போ தானே கொடுத்துட்டு போய் படுத்தேன். அம்மா முத்தம் கொடுக்க மனசு இதான் கடைசி. உங்களை மேலே பார்ப்போம். எங்கே வேலை பார்க்கறது? ஊழியருக்கு கீழ்படுத்தா தான் மேலே, இல்லைன்னா இல்லை. வந்தாச்சு, படுத்தாச்சுங்க. நல்ல 100 இடத்துல வருகிறேன் என்று சங்கீதம்லாம் வாட்சி முடிக்கிட்டேன். முடிஞ்சு போச்சு. 28 நாள் கண்ணை திறந்துட்டேன். அல்லேலூயா. அப்படியே ஒருத்தர் முடிஞ்சிருக்கேன். கை தட்டுங்க கர்த்தருக்கு. கர்த்தருடைய தாயின் கருவில் உலகம் உருவாவதற்கு முன்பதாக தெரிந்திருக்கிறார். கண்ணை திறக்கிற படுத்திருக்கிறேன். எங்கள் ஆராதனை எங்கள் ஹவுஸில் நடக்குது. எல்லாம் சாப்பிட்டு இருக்குது. லேசாக கண்ணை திறக்கிற ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. சை, ஒரு ஊழியக்காரன் வீட்டில் இப்படி பறந்துருக்கிற மாதிரி எலும்பு உரிக்க மாதிரி ஒரு நொடி. அப்போலாம் எப்படி பார்த்தீங்களா? உடனே கண்ணீர் ஓட ஆரம்பிக்கிறது. இயேசுவே, ஆண்டவர், இன்னும் நான் உயிரோடு இருக்கேன்னா ஓய், எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும்? கண்ணீர் ஓடுகிறது. எனக்கு கையில் கால பிறக்கவே இல்லை. மருந்து எல்லாம் அஃபெக்ட் பண்ணிச்சு. நரம்பு இதயம் எல்லாம் அவுட்டு. கண்களை மூடினேன். திடீரென்று நான் சொன்ன உயிர் இன்னும் இருக்குது, எடுத்திருக்கலாமே. இந்த வார்த்தை சொன்ன உடனே என் ஆத்மா என் சரீரத்தை விட்டு வெளியே வந்தது. வெளியே வந்து இப்படி மேலே போய் நின்றது. நான் கீழே பார்க்கிறேன், என் சரீரம் படுத்திருக்கிறது. எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது என்னென்ன புரியல. நான் அங்கேயும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன். என்னால் புரிந்து கொள்ள ஒரு நொடி. அதே நிமிடத்தில் பார்த்தேன், நான் படுத்திருக்கிற கட்டிலை 2 கரங்கள் தாங்கி பிடிக்கிறது. சொல்லுங்களேன். அதை பார்த்த உடனே என் உயிர் மீண்டும் உள்ளே. கண்களை திறந்தேன். என் அருகில் மிகப்பெரிய ஒரு விரலை பார்க்கிறேன். அழகாய், சுத்தமாய், மிக நேர்த்தியான அது ரேகைகளை பார்க்கிறேன். உடனே இதை தொடுகிறேன். தொட்ட உடனே எனக்குள்ள ஒரு ஷாக் அடித்தது. கண்ணில் மீண்டும் தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. இயேசுவே, இது நீர்தானா? எனக்கு இது போதுமானவரே. ஒருவேளை நான் தப்பித்து உயிர் வாழ்வேனானா, என் மரணம் மட்டும் உமக்காக மட்டும் வாழ்வேன். அவ்வளவுதான். கண்களை மூடிவிட்டேன். மீண்டும் 14 நாட்கள் ஓடியது. மயக்கத்தில் இருந்தேன். 42 நாட்கள் கழித்து கண்களை திறந்தேன். கை கால் வரவில்லை. அப்படியே தடுவார் ஆரம்பித்தேன். தூங்கிய வேத புத்தகத்தில் மட்டும் தூக்கி கொண்டு உட்கார்ந்தேன். இதுதான் முதலாவது நான் செய்தது. அன்று முதல் இன்று வரை அந்த வேதம் என்னை அதிகமாய் சுமக்கிறது. நான் அதை கரங்களில் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டேன். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நம்முடைய கண்களில் தேவன் கிருபை கிடைத்தது. அவ்வளவுதான். தேவன் உங்களுக்கு கிருபை வைத்திருக்கிற கிருபைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களானா எந்த மாம்சமும் உங்களை ஜெயிக்க முடியாது. மரணத்திற்குள்ளாய் சென்று மரணத்தை ருசி பார்த்து வந்ததை நான் 13 ரூபாய் கட்ட முடியலங்க. அதற்கு பிறகு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேங்க. வேலைக்கு மேலே போய்கிட்டே இருக்கு. கரஸ்பாண்டன்ஸை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தேவ கிருபையில் 8 டிகிரி முடித்தேங்க. 2 டிகிரி அமெரிக்காவில் வாங்கினேங்க. நம்புங்க, 10 காசு எங்கள் அப்பா கிட்டையும் வாங்கல, கடனும் வாங்கல. நான் வேலை செஞ்சேன். அப்பாவுக்கு கொடுத்தேன், மற்றவங்களுக்கு கொடுத்தேன், எனக்கு கொடுத்தேன். அவர் கொடுக்க நானும் சாப்பிட்றேன், அவருக்கும் கொடுக்குற ஊழியர்களுக்கும். பெருசு இல்லைனாலும் பரவாயில்லைங்க. 10 காசுனாலும் பரிசுத்தமாக கொடுக்க கை ஏந்துறது இல்லை.
ஆண்டவர் அழைச்சிட்டாங்க, அந்த கிருபையில நம்ம நிரப்புவான். அந்த கிருபைக்குள் நம்ம அடங்கி இருக்கணும். எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் சத்தம் வர மாட்டேங்குது, நீதியும் தேடுறோமா வாசிக்கிறோமா? கால டைம் ஆச்சு, அப்போ ஒரு வருஷம் வாசிச்சிடலாம், எல்லாம் முடியா எல்லாம் உட்காந்து ஒரு பைபிளை வாசிக்கணும், அப்படித்தானே? அது தேடுறது இல்லை. எங்க ஒரு 500 ரூபா காணாம போட்டோம், சும்மா விட்டுருக்கீங்களா? பரவாயில்ல, 500 தான் போட்டோம், விட்டுருவோமா? பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் தூக்கி பார்க்கறது, பிள்ளைக்கு முத்த கொடுத்தமே அவ்வளோ வச்சிருக்கான். தேடணும். இந்த வசனத்தை வாழ்க்கையை வாழாவிட்டால் இந்த கிருபை நம்மை பூரணப்படாது. இந்த கிருபை பூரணப்படுத்தும்படிக்கு தான் இந்த வேத வாக்கியங்கள் நமக்காக எழுதப்பட்டது. எனவே இரவும் பகலும் இந்த வேதத்துக்கு பிரியமாய் இருக்கிற மனுஷன் அல்லேலூயா. பாஸ்டர் கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். தகப்பன் அல்ல கத்தவங்க ஆசீர்வதிப்பாரா? இங்கே மாட்டி விட்டாரே, சத்தமாக கேட்குது. கேட்கலாமா? என் பிள்ளைக்கு நான் தைரியம் வைக்கிறேன், கத்தர் போய் கொண்டாடுறேன். 2வது வருமா தெரியல, சரி பாப்பா எப்படி போகுது. ஓகே. ஆடு மேய்த்த அரசனானது யார்? நமக்கு சத்தமே வரலையே, கைவிட்டாரு இல்லையா? தாவீதா? ஷுவர். ஓகே. வேதத்தில் அதிக ஞானத்தை பெற்றது யார்? நமக்கு தப்பே தான் வரலையே, பயமா தான் இருக்கு. விட்டு கொடுக்குறாங்களோ? கிருபை விட்டு கொடுக்காது, கத்துக்கு வைமண்டாகட்டும். சரி சரி, வரட்டு கேட்டுவோம். அதிக வயசுல பிள்ளை பெற்றது யார்? அது அக்கறையா பாருங்க, ஆபிரகாம் சார் நல்லவள ஒன்றா வச்சுங்க 2 பேரும். அதிக வயசுல பிள்ளை பெற்றது யாரு? கேள்வி கேள்வி போது நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். சிஸ்டர் மைக் ஆன் பண்ணி கொடுங்க. 5:32. சரியா வாசிக்கிறீங்களா? ரொம்ப சந்தேகமா இருக்கு. நோவா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. 500 வயசுல யோவாவுக்கு எத்தனை பிள்ளை பிறந்துச்சா? 3 பிள்ளைங்க பிறந்துச்சு. நமக்கு யாருக்கு 5 வயசு பெற்றது குழந்தை பெற்றது? ஏன் இந்த சண்டே ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்த கதையை மாத்திரம் வச்சு ஓட்டிக்கிட்டு. சரி, எத்தனை தடவை பைபிள் படிச்சிருக்கோம்? நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிள் படிக்கிறோமா? படிக்கிற கை வந்து கத்த கிளாஸ் இருக்கு, கத்த கிளாஸ் இருக்கு. பரவாயில்லையா? 6 வருஷத்துக்கு ஒரு ஆசிரியர் பிரதர் நியாயம் இருக்கல, தைரியம் போதுங்க, அவங்களை ஆசீர்வதிப்பேன். இதுதான் குற்றப்படுத்தல, நீங்க இங்க வரணும், உங்களை இழுத்துட்டு வரேன். எனக்கு டைம் இல்லைங்க. எங்கள் தரிசனமே ஜபம், எங்கள் ஊழியர்கள் தரிசனம் ஜபம். எல்லா ஊழியர்களுக்காக, தேசத்துக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம், தினம் ஜெபிக்கிறோம். டைம் ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் டீமில் ஒரு கட்டளை இருக்குது. தெரியல, பாஸ்டர் ஆர்டரை மாற்றிடுவாரான்னு எனக்கு தெரியாது. அது அவர் இஷ்டம் உங்கள் பாடம் அவர் பாடு. 2 தடவை பைபிள் ஃபுல்லாக படித்தாலே என் ஞானசாலை பற்றி என் விசுவாசி என்கிட்ட பேசணும். இதுதான் எங்கள் ரூல். நிறைய பேர் உள்ளது நல்ல வேலை எனக்கு பாஸ்டர் ஆகிடுறேன். சரியா தப்பா? ஏன்னா இந்த வேத வசனம் எவ்வளோ வாழ்க்கையில் முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை மட்டும்தான் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம்? நான் சொல்ல 1.5 கிராமம் வச்சுக்கிட்டவங்க என்ன ஆட்டம் தெரியுமா? ஒருத்தர் பழக்கமாக செய்கிறேன், பயப்படாது. இருக்க 2 செயினை வச்சுக்கிட்டு இது இன்னைக்கு எவ்வளோ போகும் அவ்வளோ போகும். நம்ம தைரியமாக போய் சொல்லு, பரவாயில்ல கடகெல்லாம் வைக்க விட்டேன், விற்கிறீங்க. என்னங்க? ஏன் சிலுவையின் அன்பு கிருபை என்ன என்பது நாம் அவரை தேடி ருசிக்காதபடியினாலே நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் 36 வாசிக்கிற கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கணுமா? அதே ஆபிரகாம், அதே சாலமோன், அதே யாக்கோபு, அதே ஆட்டுக்குட்டி, இதிலே ஓட்டிட்டு வேணும். அதை விட்டு மாறலை இன்னும். அதனால பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவது கடினமாக இருக்கு. எங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பயன்படுத்த ஜெபம் பண்ணுன்னு. என்ன செய்த பிள்ளை? டிமிகேட்ஸ் ஓடுது. நம்ம அவர்கிட்ட செய்யறது, அது நம்மகிட்ட செய்யுது.
உபவாச ஜெபம், ஒரு உபவாச ஜெபத்துக்கு போயிருந்தேன். அது 9 மணிக்கு ஆரம்பிச்சது. 10:30 மணிக்கெல்லாம் டீ வந்துருச்சு. சரி பரவாயில்ல, போகும்போது பெரிய ஊழியர்கள்லாம் வந்துருக்காங்க, பெரிய செய்தி வரும்போது சரி டீ குடிச்சுப்போம் பரவாயில்ல, ஆண்டவரே சொல்லலாம், குடிச்சாச்சு. 12 மணி ஆச்சு, உள்ள ஒரு ட்ரே வந்துச்சு. நான் பரவாயில்ல, நான் பசி நட்டி இன்னொரு டீ வருதுன்னு பார்த்தேன். இல்லைங்க, நல்லா சூப்பராக முந்திரி பருப்பு போட்ட பாயாசமும் ஒரு வாழைப்பழம். என்ன ப்ரேயரு? ஃபீஸ்டிங் ப்ரேயர். இது ஏதோ டேஸ்ட் நல்லா செய்யறாங்க, பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. 2 மணிக்கு ஒரு கஞ்சி வந்துச்சு, நோம்பு கஞ்சி மாதிரி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பான சட்டி. கிருபை என்பது இன்னும் அநேகராகி நாங்கள் ருசிக்காதபடினாலே இன்னும் ராஜரீக ஆசாரி கூட்டமாக இருக்க வேண்டியனா இன்னும் தருமாறி. இரண்டாவது ஒரு மனிதர் உள்ளார், அவன் பெயர் மோசே. வாசிக்கலாம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேயை எடுத்து அழைத்தார். யார் இந்த மோசே? பெற்ற தாயினால் வளர்ப்பதற்கு தகுதி இல்லாமல் போனார். சொந்த அம்மா வளர்க்க முடியலங்க. ஏனென்றால் 3 வயதுக்கு 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் கொல்ல சொல்லியிருக்காங்க. மோசைக்கு 3 மாசம். பெற்ற தாய் தகப்பனை வளர்க்க முடியல, தூக்கி ஆத்துல போட்டாங்க. கர்த்தர் அதே தாய் தகப்பனை மாற்றினார். அல்லேலூயா. கிருபை கிடைத்தது. அந்த மோசே இந்த கிருபை கிடைத்தோன்னு ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரேன். கிருபை கிடைச்ச உடனே என்ன கேட்கறாரு பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த மாதம் ஃபீஸ் கட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கல. கிருபை. இந்த பொண்ணு பொருட்கள்லாம் கேட்டெல்லாம் ஜெபிக்க வேண்டாம், நீங்கள் ஜெபிக்க வேண்டாம்னா கட்டளையே சொல்லலை, அதுக்கு தேவையே இல்லை. ஆண்டவர் கூட இருந்த எல்லாம் பின்னாடியே வருங்க. நான் சொன்னேன், எனக்கு சைக்கிள் வரப்போ சைக்கிள் வந்துச்சு, சைக்கிள் ஓட்டிட்டு போகிற ஊழியத்துக்கு அப்போ இப்படி தான் இருப்பேன். கற்று மைண்ட் டிப் டாப்பாக தான் இருப்பேன். கோட்டு டையெல்லாம் பேக்கில் வச்சுருப்பேன். மாஸ்டர் மெட்ராஸில் வச்சு கேரியர் முன்னாடி ஒரு கேரியர் வச்சுருப்பேன், சைக்கிள் அதில் வச்சுருப்பேன். போய் சர்ச்சுக்கு பின்னாடி முகத்தை கட்டிவிட்டு நைட்டாக கட்டிடுவேன், போட்டு தட்டிட்டு டை போட்டுட்டு உள்ளே போயிடுவேன். போகிற வழி இல்லாமல் இருக்க நான் சைக்கிளில் போவேன். சைடு ஃபுல்லாக என் வால்போஸ்டில் என் ஃபேஸ் இருக்கும், வால்போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. நானே மனசு சொல்லிக்க எவனுக்காவது இருக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு நான் ஒருத்தர் என்னை சர்ச்சுக்கு விட மாட்டாங்க. நினச்சி பாருங்கள், 2000 வருஷம் மில்லேனியம் வரும்பொழுது வாக்குத்தத்த ஆராதனை, நானும் அந்த பாஸ் சேர்ந்து மெட்ராஸில் வால்போஸ்ட் ஓட்டுறோம். ஆமாம் பிரதர், 11 மணிக்கு நான் சீஃப் கெஸ்ட்டு, 8 மணி வரைக்கும் வால் போஸ்ட்டு. நான் போகும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்றது அவங்க மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசமே தெரியல, நீ ஏமாத்த பார்த்தே பேசிட்டு போனோம். ஆமாங்க, ஒரு மீட்டிங்கு போகிறேன், டப்புன்னு டயர் பிடிச்சிருச்சு. மண் ரோடு 3 ரூபாய் இல்லைங்க, 3 ரூபாய் சைக்கிளுக்கு பத்திருப்பாங்க. நம்ம விசுவாசம்லாம் பெருசு, கத்தல் மை கொண்டாகட்டும். கூட்ட கூட இல்லை, பேகை எடுத்துட்டு சைக்கிளை முள்ளிச்செடிக்கு தள்ளிவிட்டு கல்ல போய் இருந்தால் வந்து எடுத்துக்கலாம், என்னென்ன போட்டோம் முடிந்து போயிட்டேன். போயிட்டு வந்து சைக்கிள் தள்ளி வீட்டில் வந்துட்டு மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் இல்லைன்னா அவ்வளோதான். கர்த்தர்னு போட்டாண்டவர் இருந்தால் போதாண்டவர், இல்லைன்னா என்ன ஆண்டவர் சீஃப் கெஸ்ட்டு சைக்கிளுக்கு 3 ரூபா இல்லையாண்டவர் மனசு உடஞ்சிடும். இல்லை போய் பார்த்துட்டேன். அடுத்தா சொப்பனை ஒரு பர்மிஷன் இருக்குது. எனக்கு சூப்பர் சொப்பனை வந்துச்சு. யாரும் வரமாட்டேங்க. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசுன்னு சொல்லி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டிக்கர் ஒட்டி புது காரு நான் ஓட்டிட்டு போகிறேன். 3 ரூபாய்க்கு வழி இல்லை. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் காரு நீங்கள் ஊழி செஞ்சீங்கன்னா இந்த மகிழ் உங்களுக்கு கிடைக்கும். நாள் வந்துச்சு, உரமா வேலைக்கு போயிட்டு ஒரு குட்டி பைக் வாங்கி கொடுத்துச்சு. 2000 ரூபாய்க்கு அந்த பைக் வாங்கி கொடுத்துச்சு. அப்போவே அந்த வண்டிக்கு நான் வச்ச பேர் எலி வண்டி. ஸ்டார்ட் பண்ண உடனே ஓடும். மெட்ராஸ் ஃபுல்லாக சுற்றுவேங்க. அந்நிய பாஷையில் ஜோண்ட் ஓடிக்கிட்டே இருப்பேன். பிரேக்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒட்டா நிற்க இழுத்தாக ஓடும். ஹாரன் தேவையே இல்லை, மெட்ராஸே ஒழுங்கு பாருங்க. உண்மையதான் சொல்கிறேன். ஆளை யாரும் சைடு எட்டி பார்ப்பான், ஹாய்டுவேன். நம்ம ஸ்டைலு. கவலைப்படலைங்க, கவலைப்படலை. நீர் கொடுத்தா ஓட்டுவேன், இல்லைன்னா இருக்கிறது போதும், நீர் எவ்வளோ இருந்தால் போதும். பைக் வந்துச்சு, அப்புறம் ஒரு இன்னொரு பைக் வந்துச்சு, அப்புறம் காரு வந்துச்சு. 10 காசு செலவு. அல்லேலூயா.
அந்த காருக்கு வந்து ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு 17 வருஷமா வச்சுருந்தேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு போயிட்டு இப்படி ஏறி போட்டி போல நேரத்தில் அம்பாசிடர் கார் சவுண்டு திறந்து பார்க்குறேன். அவுட்டு அந்த பாஸ்டர் இன்ஜினியர் வந்தார், வந்து பார்த்து அதுக்கு 15,000 ஆகுண்டார். நம்ம இன்னைக்கு ஒரே நிலமனா பணத்தை எண்ணதே கிடையாது. இப்படித்தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கடன் எனக்கு காவலே கிடையாது. ப்ரெஷர் அவர் மேலே போடுங்க. அங்கே இது ஏன் வண்டி சொன்னீங்கன்னா உருப்படாது வண்டி. வானம் பூமியும் அப்புறம் இது என்னது ஆண்டவரே? இல்லை நான் உம்முடையவன் ஆண்டவரே. இதெல்லாம் உம்முடையது. நீ கொடுத்தா நான் வச்சு செய்வேன், இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நான் சொல்கிறேன், எனக்கு கார் கொடுத்துருக்காரு, பைக் கொடுத்துருக்காரு, சைக்கிள் கொடுக்குறாரு. இது எதுவுமே நான் போய் பசங்களை பார்த்து முடிஞ்சு நான் ஆயுதமாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் ரட்சிப்பு அந்த கிருபையினால் பெற்றுக்கொண்டனால இதற்காக எதையும் கொடுக்க நாங்கள் ஆயுதமாக. அதுதான் ஊழியம். ஒருவர் ஊழியம் செய்தால் வாசமா மட்டும் சொல்றாங்க. இதை தான் சொல்றேன், வேதவாசனம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்க. அம்பாசிடர் டோப்பு போய் படுத்து கண்டு அர்த்தம் மீட்டிங் இருக்காண்டவரே போய் உட்காடுறேன். திருப்பி ஒரு சொப்பன ஒரு கார் ஓட்டுறேன், அழகாக டேஷ்போர்ட் போட்டுருக்கேன். அதான் சொல்லி அக்கா நம்ம ஊழியக்காரங்க நம்ம கிறிஸ்தவங்க தான். நம்ம அக்கௌண்ட்டில் பேங்குக்காரன் பார்த்தா காரி சொல்லிடுவான். உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம தேடுறது இல்லைல்ல. அது அப்படிதான் கர்த்தர் காமிச்சாரு. வந்து நிற்கிது, இந்த வாசல் நிற்கிறது போய் பாருங்க. வந்த உடனே போய் பின்னாடி ஸ்டிக்கர் போட்டேன். ஒரு நேரம் ஓடிச்சு நான் பிதாவானவர். காசு வாங்கல, கடை வாங்கல, ரொட்டேஷன் பண்ணல, பிச்சை எடுக்கிற, நகை அடகு வைக்கிறேங்க. நீ எதில் போகல அவர் நினைக்கிறாரோ போகட்டும். இதுக்காக உட்காந்து ஜோபன் சொல்லிங்களா? அதான் கேள்வி. அழைச்சாங்க, ரெண்டு அழைச்சாரா? மோசே நதியிலிருந்து எடுத்துக்கொண்டது பார்வோட்டு விட்டு அதே தாய் தாகப்பட்ட வள்ளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது கைவிடுவதற்காக அல்ல. அந்த கிருபையை பெற்ற உடனே இவன் கேட்டான், ஆண்டவரே உடைய கிருபையை எனக்கு காண்பித்தார். அதற்கு தான் கிருபை. அவர் மகிமை வேணும். இந்த வேத வசனத்தை புசிக்கணும். 2 முறை வேத வாசனை சொல்லியிருக்கேன். எங்க ஊழியத்தை முதல் 2 முறை வருஷத்துக்கு வாசனை யார் தெரியுமா? ஒரு பூசாரியினுடைய பிள்ளை. அக்கா தங்கச்சி 2 பேர். அவர்கள் 151 ஆடுகள் பலி கொடுப்பாங்க இல்லையா? பண்டிகைகள் வரும்பொழுது அதை உட்கார்ந்து பிச்சு குடும்பமா சத்தத்தோடு சாப்பிடுகிறவர்கள். இயேசு தொட்டார். இன்னைக்கு அவர்களில் ஒருத்தி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எங்க லீடர், ஒருத்தி கோயம்புத்தூருக்கு லீடர். ஐயா, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை காண்கிற தேவனுடைய பிள்ளையை நீங்கள் நானும் விருப்பமானால் இந்த கிருபைக்குள் வாழ்க்கையில் இடம் கொண்டு இந்த வேதத்தை பூசித்துக் கொண்டே இரு. எல்லாரும் ஊழியத்தை வாசிக்க வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. ஜபம் மட்டும் மேல கொண்டு போகாது. ஜபம் நாம் அவரிடத்தில் பேசுவது, வேதம் அவர் நம்மிடத்தில் பேசுவது. அவர் சொல்லிக் கொடுக்காம நான் எப்படி அவர் அப்பான்னு கூப்பிட முடியும்? அவர் சொல்லிக் கொடுக்காம நான் எப்படி விசுவாசம் காண்பிக்க முடியும்? உள்ள உட்காந்துட்டு தயிர் தரும், வெங்காயம் தரும், கவனிட்டு உட்காந்துட்டு இப்படிதான் நிலைமை. நீங்களும் நானும் ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் ஆக வேண்டியவர்கள். தேவனுடைய வருகை கர்த்தர் சித்தமானால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவருடைய சிங்காசனத்தை ஆளுகை செய்ய நீங்கள் நானும் கிருபையை போக்கடிக்காமல் எழுதப்பட்டுக் கொள்ளுங்கள். வேதத்தை தூக்குங்க. தாய் தகப்பன் சேர்ந்து வேதம் வாசிக்கலன்னா பிள்ளை எப்படி வாசிக்கும்? பட்டணம் எப்படி வாசிக்கும்? குழந்தை எப்படி வாசிக்கும்? நான் உட்காந்து பாவமா இருக்க அவரை பார்த்து வந்து நிற்கிறது. பாஸ்டர் பிள்ளைக்கு ஜாப் பண்ணி எக்ஸாம் வருது, சரி ஜாப் பண்ணி பாசிட்டிவ் பண்ணார். அவன் 80% எடுத்துருவான். பாசிட்டிவ் கதை கேட்பாரு. ஆனால் அது ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். அது மாதிரி அந்த பிள்ளை பாரு, அது எப்படி இருக்கு நீயும் பாரு. அவன் ஒரு வார்த்தை திருப்பிடுவான். அந்த அப்பா அம்மாவை பாரு, உன்னையும் பாருனாலும் முடிஞ்சு வச்சுக்காரு. எதை விதைக்கிறாயோ போக போக கேள்விகளை வசத்தை குழந்தைக்கிட்டே வருது. எதை விதைக்கிறாயோ காலை எந்த சூழ்நிலை இருக்கட்டும், காலை 3:45 டைம் போட்டு முடங்க நினைப்பேன். எழுந்த ஜாலியாக சூப்பராக ஒரு பிளாக் காஃபி போட்டு போய் உட்காரு. எவ்வளோதாங்க. எந்த நாள் நான் விட்டதே இல்லைங்க. வியாதியோ பலவீனமோ துக்கமோ துயரமோ இல்லைங்க. எத்தனை நாடுகள் இருக்கு மொத்தம் உலகத்தில்? பாஸ்டர் அடுத்தது ஒரு 3 பேர் பார்த்து யோசிங்க. கேள்வி மட்டும் கேட்டாம எத்தனை நாடுகள் இருக்கு? அங்கீகரிக்கப்பட்ட 242 நாடுகள் இருக்கு. அங்கீகரிக்கப்படாதவர்கள் சேர்த்து 259 நாடுகள்.
இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரதமருக்காக ஆளுநருக்கு அந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்போ ரவுண்ட் அடிச்சு உட்காந்துட்டு எஸ்வே அப்படி ஆசீர்வாதம் அதிசயம் ஆசீர்வாதம் 4 நாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு 4 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு முடிச்ச உடனே 4 தட்டு பிரியாணியை போட்டுட்டு ஜெபம் யாரோட சொல்ல தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த கனத்தோட உட்கார்ந்து பாருங்க. நம்ம ஊர் எத்தனை மாவட்டம் இருக்கு, இந்த விருதுகள் எத்தனை கிராமங்கள் இருக்கு தெரியல நமக்கு. நம்ம பிரச்சனை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பிரச்சனை. இதுதான் கிருமியை மிஸ் பண்ணிடக்கூடாம ஒரு ஊருக்கு ஓடி வர வேண்டியது. பாஸ்டர் நீங்கள் விரும்பினா அவங்க சொல்லுங்க, பாஸ்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் 6 மாதம் பயிர் கொடுத்தேன், நான் ஒரு ஷெட்யூல் அனுப்பி போடுறேன். சரிங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன், என் வீட்டுக்கு நான் அப்பா நான் பையா பார்த்தேன், எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். நல்லா எல்லா வேலையும் செய்வேன், எந்த வேலையும் எனக்கு இல்லை. கார்பெண்டர் ஒர்க்கு செய்வேன், எலக்ட்ரானிக் ஒர்க் பண்ணுவேன், காரு ஒரு சர்வீஸ் ஒரு நான் தான் சர்வீஸ் பண்ணுறேன், பைக்கு நான் தான் சர்வீஸ் பண்ணுறேன். இதுக்கு வர விசாரம் 100 ஏதாச்சும் முடித்து கற்று சொன்னாலும் அனுப்பி விட்டுருவேன். வீட்டுக்கு தகப்பனாக இருக்கிறது சாதாரண வேலை இல்லை, அது ஊழியக்காரனாக இருந்துட்டு எங்கள் டீமில் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. ஒரே ஊரில் மதுரையில் யாருமே இல்லை. எங்கள் ஊழியத்தில் அழைப்பா அப்படிப்பட்ட ஊழியம். அங்கே ஓடணும், அங்கே போய் தங்கணும், அந்த ஊழியர்கள் நடத்திக்கிற கன்வென்ஷன்ஸ், மெயின் ஊழிய கன்வென்ஷன்ஸ் தயவாக செவிங்க. 1,00,000 பேருக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு மாதம் சொல்லணும். ஓடிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, தாங்குங்க, எங்களுக்கு ஜெபத்தில் தாங்குங்க. இப்படி எல்லாம் ஓடுறோம். நான் எங்கே இருந்து பைபிள் படிக்கிறேன்? நான் படிக்க முடியுமா? வருஷத்துக்கு ஒரு படிக்க முடியுமா? முடியாது. ஒன்றைக்கு முடியாதுங்க. தேவ கிருபையில் 1 மாதம் 1.5 மாதம் பைபிளை முடிச்சிருவேன். என் டார்கெட்டு வருஷத்துக்கு 12 முறை பைபிளை படிக்கணும்னு ஆசை. பயங்கர ஒர்க். ஆளுகிறோம், டிரைவர் கிடையாது, நான் தான் ஓட்டுறேன். பிள்ளைகளை டெய்லி நான் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறேன், வீட்டில் சமைச்சு கொடுக்குறேன், வீடை மாப் பண்ணுறேன், ப்ரேயர் ஹால் நான் மாப் பண்ணுவேன், நான் துடைப்பேன், என் துணியை நான் துவைக்கிறேன், என்னால் இயன்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதற்கு மேலும் இந்த வேத வசனம் தான் முதலாவது இருக்கிற லைஃப். இந்த லைஃப்ல நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரே வார சண்டே ஸ்கூலு அதுக்கு சாஸ்திரிக்க போகிறேன். பெரிய காரியங்களை பார்த்துட்டு வெளிப்படுத்திட்டு ஐயா ஆசிரியக்க பாருங்க. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவா, 1 மணி நேரம் நீங்க ஊழி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா 1 மணி நேரம் ஜெபிக்கணும். நான் என்னுடைய கமிட்மெண்ட் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கத்தரை பார்த்துட்டு இருக்கணும். எஸ் முடியல இருந்தது. ஏன்னா ஊழி அவர் செஞ்சிருவாருங்க. நாங்க இங்க வந்து நின்னா போதும், அவர் பேசுவார், அவர் பாடுவார், அவரை மகிமைப்படுவார், அவர் செய்ய வேண்டியது செஞ்சிடுவாரு. நாங்க அவர் வஸ்திரத்தை பிடிக்கிறது மட்டும் எங்களுக்கு தகுதி வேணும். அவர் முடித்து நடத்துவார், இந்த சமயம் அவர் நடத்துவார். உத்தம ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் நானும் பரலோகம் போக முடியும். ஆலயத்துக்கு தவறாம ஓடி வரணும். கத்தர் சொல்ற பாசம் முடிக்கிற டைம் சொல்லவே இல்லை. கத்தர் ஆசீர்வதிப்பார். பாசம் சொன்னாங்க 9 கால் தாண்டிட்டோம்னா 50 ரூபா ஃபைன், ஃபஸ்ட்டு 10 ரூபா ஃபைன். நல்ல அன்பாக ஒரு கை தட்டி ஆசீர்வதிச்சிருக்காங்க. எங்க ரூல் என்ன தெரியுமா? கடைசி ஆத்மா எப்போ உள்ள வருதோ அதுல இருந்து 2 மணி நேரம். என்ன சைலண்ட் பார்த்தீங்களா? ஏன் ஐயா ஐயா யாரை கடித்து கொள்ளல, நான் பேசவும் இல்லை, ஆவியோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்துவ டாலர் என்ற ஒரு தேவ மனிதர் உண்டு. நெற்ற போட்டிங்கன்னா வரும், பாஸ்டர் சொல்லி பாருங்க. அவர் 4 ஆத்துமக்கள் இருந்தாங்க. இவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை வேணும். 4 பேர் வச்சிருக்கவருக்கு எவ்வளோ பேர் மேலே நம்பிக்கை வேணும்? சரி ஆண்டவர் சொன்னார், 1000 தர வேண்டியது எனக்கு 4000 பேர் உட்கார வச்சு இழந்தார். ஆண்டவரே இருக்கிறது 4, அதில் உரமாக்கு 89 வயசு. இந்த வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறதா முன்னாடி வந்துடும். கத்தர் சொல்றோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்டேடியத்தை கத்த கொடுத்துட்டாரு அவருக்கு. எத்தனை பேர் ஆத்துமா? அதுல 2 போல்டு ஓல்டு. இது போய் உட்காந்து 8 மணி சர்வீஸ் போன தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லாம் சொல்லிட்டு வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆச்சு 8-2 அந்த அம்மா 79 வயசுமா வந்துச்சு. அல்ல இல்லையா? இவர் பார்த்தாரு, ஹாய் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு திருப்பி உட்காந்துட்டார். 8-4 ஆண்டவர் கேட்டார், டாலர் யாருக்காய் காத்து இருக்கிறாய், என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஆண்டவரே ஒரு 10 பேர் கூட வரல, ஆண்டவர் யாராச்சும் வருவாங்கன்னு காத்திருக்கிறேன்.
ஆண்டவர் சொன்னார், ஒரு கண்களை திறக்கிறேன், எழுந்து போய் பிரசங்கம் பண்ணுங்க. கண்ணை திறந்த பொழுது 3998 சீட்டில் தேவதூதர்களாக வந்திருந்தாங்க. கைத்தட்டுக்கு கத்தருக்கு ஆண்டவர் கண்டிப்பு கேட்டார், செய்தி ஆரம்பித்தார். அவ்வளவுதான். இன்னைக்கு அவருடைய சர்ச்சில் 1,80,000 பேர் இருக்காங்க. முதலாவது தேவராஜ் சீக்கிரம் ஓடிவாங்க. இல்லை பிரதர், முடியல பிரதர், அந்த மனுஷன் போகிற முன்னாடி படுக்கிற பாடி இருக்கேன், அந்த மனுஷனை கட்டுறதுன்னா சனிக்கிழமை வச்சிருக்கோம். ஐயா நான் முன்னாடி வந்து நானும் பசங்கள்லாம் வருவா பாஸ்டர், அவருக்கு இஷ்டப்பட்டப்பா வருவா பாஸ்டர். அது என்னதான் செய்வாங்களோ உள்ள தெரியல. உபவாசம் ஜெபம் பண்ணுற மாதிரி உள்ளது. டக்கு 8 மணிக்கு வர மாட்டாங்க, 8:20 8:30 வந்துட்டு வெளியில் வந்துட்டு, என்னங்க என் பையன் எடுத்தீங்க? இல்லைம்மா, ஐயா ஓக்கரசத்து இடத்தை காட்டேன், திருப்பி உள்ள ஓடிக்கிறாங்க. ஆயத்தப்படு, உன்னோடு கூடியவர்களை ஆயத்தப்படுத்து. சனிக்கிழமை மத்தியானம் சண்டே மைண்ட் உள்ள வரணும், அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும், ஊழியத்துக்காக பேசணும், ஜபிக்காக ஜபிக்கணும், உங்களுக்காக ஜபிக்கணும், சேலை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், பைபிளை எடுத்து வைக்கணும், போற நேரத்தில் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. 8 மணி 7:45 வந்து ஆண்டவரே இன்னைக்கு என்ன அசைக்கணும் ஆண்டவரே, நான் மனம் திரும்பல. இவரும் கத்திக்கிட்டே இருக்காரு, பைபிளை வாசி ஜெபமான கத்துறாரு, நாம எதை பேசணும், நான் மனம் திரும்ப மாட்டேங்கிறேன், இன்னும் பைபிளை எடுக்க மாட்டேங்கிறேன் ஆண்டவரே, இன்னும் அழுது ஜெபிக்க மாட்டேங்கிறேன், என்ன மாற்றுங்க என்று அழுது ஆண்டவர்கிட்ட ஓடி சனிக்கிழமை ஆயுதப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓடிமா. இந்த இடத்துல காலை வச்சுட்டு வெளியில போகும்போது ஐஸ்வர்யமான வெளிப்படை. பணத்தை பேசல, கிருபை ஐஸ்வர்யம். 7வது வீடு கத்தர் கொடுப்பார். கிருபை என்பது மகா பெரிய. 3வது கத்தர் நமக்கு மேல் வைத்திருக்கிற கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 117:2. அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அவர் நம்மை வைத்த கிருபை, சத்தமா சொல்லுங்களே, அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. கையோடு கை தட்டுகளை நல்லா பலம் ஒரு தட்டு. கிருபை, இந்த கிருபை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், எல்லாம் செய்யணும். அவன் சொல்லுங்களேன், குடும்ப ஜெபம் எல்லாம் வீட்டில் இருக்குதா? கை உயர்த்த வேண்டாம், சண்டை வந்துடும் 2 பேருக்குள்ள. நான் துக்காதபடியே தூக்குறேன். இன்னைக்கு போய் வீட்டுக்கு போன உடனே நிறைய பேர் வெளியில் போகும்போது படிச்சு பண்ணுவாங்க, ஆண்டவர் போகிறவங்களோட குடும்பமாக பேசணும் அப்படின்னு. ஆகும், ஓகே. திருப்பி வந்த உடனே என்ன பண்ணுமா? இல்லை, அப்படி வெளியில் வரட்டுன்னா அந்த சாத்தான எல்லாத்தையும் வெளியே கூப்பிட்டுட்டே இருந்தது. இந்த தேவாலயத்தில் மகிமை இருக்குல்ல, போன உடனே குடும்பமாக கையை பிடிச்சி ஆண்டவரே இந்த பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி, அபிஷேகத்திற்கு நன்றி, இதை எங்கள் வீட்டில் விதைக்கிறோன்னு விதைச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க. பாருங்க சொன்னதை, எங்கள் வீட்டில் ப்ரே எல்லாத்துக்குமே ப்ரே பண்ணணும். திரும்பி போன உடனே ஒரு கோர்ஸ் படித்தோ பண்ணணும், ஒரு கோர்ஸ் படித்தோ பண்ணுவோம், வண்டியில் ஆட்டு பாடுவோம், எங்கேயும் குறையிறது இல்லைங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற கிருபையை நம்ம விட்டவே கூடாது. இதை பார்த்து பரவ சந்தோஷம் ஓடி ஆகவே கிருபை பிடிச்சிக்கிட்டேன். மேலே கிருபை பெரியது. 1973ஆம் ஆண்டிலே ஒரு குடும்பத்தை அறிவேன். அவர்கள் ஒரு ஊழியருடைய குடும்பம் தான். அவங்களுக்கு அவர்களுடைய கடுமையான ஊழியம் செய்தவர். ரொம்ப காலம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது இந்த அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த குடும்பத்தில். அப்போ கடைசி இந்த அம்மாவுக்கு கன்சியூம் இருந்தாங்க. அதை விட அல்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அல்சர் இப்போ மாதிரி அந்த குடலெல்லாம் ரொம்ப பொண்ணு வந்து ரொம்ப எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்போ என்றாலும் அவர்கள் பரிசோதனைக்கு போய் பார்த்தபோது அப்போ அந்த டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க ஊழியரையும் அந்த சுவிசேஷகரையும் அந்த மனைவி வச்சு சொன்னாங்க, ஒரு இக்கட்டான நிலைமை நாங்கள் பார்க்குறோம். வயிற்றுக்கு உள்ள இந்த புண்களுக்காக நாங்கள் கொடுத்த அந்த அல்சர் மருந்து வயிற்றில் உள்ள இந்த கர்ப்பத்தை கலைத்து விட்டது. ஸோ அவங்களும் ஜெபிக்கிறோம், ஆனால் எவ்வளவு சீக்கிரம் அந்த யூட்ரஸ் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவர் 2 பேர் ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்க, இல்லையா நாங்கள் ஜோம் பண்ணுறோம், ஊழி செய்கிறவங்க. டாக்டர் சொன்னாங்க நாங்கள் ஊழி தான் செய்கிறோம். அதுக்காக பைத்தியமாயிடாது. ஏன்னா உனக்கு என்ன 3 பிள்ளை இருக்காங்க, சாப்பாடு கொடுக்கணுமே, ஒரு தாய் வேணுமே. இல்லை, 2 பேர் வந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணாங்க மாட்டேன், இல்லை எடுக்க வேண்டான்ட்டார். எப்படி ஆனாலும் அது அதிகமானது, மருந்தெல்லாம் அதிகமாக கொடுத்தாங்க. ஜூன் 14ஆம் தேதி அந்த ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர் சொல்கிறது கர்ப்பப்பை எடுத்துடலாங்க. அல்சர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், கர்ப்பப்பை எடுத்துட்டு அல்சர் ஆப்ரேஷன் இதை பண்ணிடலாம், இல்லை நம்ம உடம்பு தாங்காது அப்படி. இவங்க இல்லை முடியாதுட்டாங்க. என்றால் டாக்டர்ஸ் நைஸ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஆவியான அந்த ஊழியர்கள் ரெடி பண்ணார். அவர் சொன்னார், உண்மையில் வைத்த கேள்வி தெரியுது. டாக்டர் கூட்டு பேசுகிறேன். டாக்டர் கூட்டு சொன்னாங்க, சொன்னா கேளு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு முடித்து வந்தேன், திருப்பி பழைய சுபாவத்துக்கு என்னை மாற்றிடக்கூடாது. கர்ப்பப்பையில் கேட்டேன். திருப்பி அந்த டாக்டர் கேட்டார், கிறிஸ்டியன் தான் கேட்டார், நீ வேணா ஊழியக்காரனா இருக்கா இல்லையா, ஆனால் பைத்தியம், ஒரு உயிர் போயது கூட திருப்பி அந்த கர்ப்பப்பை எடுக்காது. அவர் சொன்னார், உயிரை போனாலும் பரவாயில்ல, கர்ப்பப்பை எடுக்காது. எப்படியோ உள்ள போனாங்க. முதல்ல கர்ப்பப்பை தூக்கி ட்ரெயினில் வச்சாங்க, வச்சுட்டு அல்சர் ஆப்ரேஷன் முடிச்சாங்க. முடிச்சுட்டு மீண்டும் கர்ப்பப்பை வச்சுட்டாங்க. வைக்கும் போது செக் பண்ணாங்க. செக் பண்ணால் வயிற்றுலேருந்து அந்த கரு கலைந்து 6 துண்டுகள் இருந்துச்சு. அதை விட அதிர்ச்சி, 4 துண்டுகளும் ஃபெலோபிக் டியூப்ல போய் லாக் ஆகிடுச்சு. தாயிட்ட சொல்லலை, மயக்கத்தில் இருக்காங்க. ஓடி வந்தால் ஊழியை காட்டப்பா எடுத்துடலாம், ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த அம்மா 2 நாள் கூட தாங்காது. அவர் சொன்னார், எடுக்கக்கூடாது, நான் ஆராதிக்கிறது நடக்க செய்வேன். டாக்டர் பார்த்தாங்க, இந்த மாதிரி சட்டம் செய்ய முடியாது, கத்திரிக்கை செய்யலாம். போய் திருப்பி கர்ப்பத்தை லாக் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ரூமை ரெடி பண்ணாங்க. இந்த அம்மா எப்போ வலின்னு சொல்லுதோ உடனே கிழிச்சு எடுத்துடலாம், அப்படியே தப்பிச்சாலும் சொல்லி இந்த ரூம் ஃபுல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு ஆயத்தப்படுத்திட்டாங்க. வலி வரவும் இல்லை, இந்த அப்பா தவிக்கவும் இல்லை. குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த அப்பா லேபர் பெயின் வந்தது, லேபர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் கையில் குழந்தைய தூக்கிட்டு அல்லேலூயா முழு குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி இருந்தாங்க. கைத்தட்ட பண்ணிக்கலாம், கைத்தட்டு. 6 மாசத்துல 6 கொண்டு அழுது ஃபெலோபிக் டியூப்ல எந்த முழுசாக வந்துச்சுங்க. முடிவாயா, அதுதான் கேள்வி. நீங்கள் உங்கள் முன்னாடி இன்னும் பேசிட்டு இருக்கேன்ல, நான் தான் அந்த குழந்தை. பெரிய குழந்தை டாக்டர் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி நீ போய் பாருங்க, 6 துண்டும் பக்கத்தில் இருக்கும். பிறகு இந்த திபத்தியும் பக்கத்தில் போய் பாருங்க. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை கண்களை காத்து, அதற்கு பின்பு விஷத்தை குடிச்சு ஆண்டவர்களை போக முடியல கூப்பிட்டு வந்துட்டாருங்க. எதுக்காக? இந்த சின்ன போட்டு 38 சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, போய் அவர்களை பலப்படுத்து, அவர்களை என்ன போல கருவில் அழிஞ்சால கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற கிருபை இன்று அவர்களுக்கு தரப்போகிறேன் என்று எழுத ஓடுங்க, விட்டாதீங்க. எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர், எங்கள் அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஷார்ட்டாக முடிக்கிறேன், 2 மணி நேரம் சார் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அப்பாவுக்கு இடது கால் கிடையாது. இடது கால் சூம்பின முருங்கைக்காய் போல வயர் கூட தூக்கிட்டு இருக்கும். அங்கே யார் தெரியுமா? அந்த கோயில்களில் ஆதீனங்கள் இருக்காங்க இல்லையா, கோயில் ஆதீனங்கள் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா. எங்கள் தாத்தா இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆதீனங்களுக்கு எங்கள் தாத்தா தலைவர். பாரம்பரியமே வேற, வந்த பாரம்பரியம் வேற. அல்லையே சொல்லுங்க. எங்கள் தாத்தா ஓகே சொன்னாதான் அது அமைச்சரை உங்களுக்கு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு அடிக்க முடியும். அப்படி விட விடுவோம். தாத்தா ஃபுல்லாக போட்டிருப்பாரு, ஃபுல்லாக காலையில் இருப்பார். கோடீஸ்வரன் ஆளை முதுகில் ஒரு வச்சிருப்பார், கிறிஸ்தவங்களுக்காகவே வச்சிருப்பார். ஒரு அன்னைக்கு வரமாட்டேங்க, அவனாவது ஏதாவது பேசுனா முதல் தட்டு வடக்கு தட்டு வச்சிருப்பார். பிள்ளைக்கு கால் இல்லை, தாத்தாவுக்கு புத்தி இல்லை. ஓடிச்சு நாட்கள். ஒரு பிராமியில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். தாத்தாவோட நண்பர் அவர் வந்து சொன்னார், டேய் இவ்வளோ செலவு பண்ணுறப்பல சர்ச்சை அங்கே கொண்டு போய் வச்சு ஃபாதர் பெரிய சரியா துக்குனார் வருங்க, யாரை பார்த்துறா சொன்னேன். அவர் பயந்து ஓடினார். சில நாட்களுக்கு போய் திருப்பி வந்தார். வந்து சொன்னார், டேய் என்னை வெட்டாந்த வெட்டிக்கிறா, ஒரு நீளம் ஒரு அப்பனா உள்ள நடக்கம் 6 வருஷமா அது வயிற்று கிடந்து பாத்ரூம் நாள் கொண்டு போகணும், ட்ரெஸ்ஸு மாற்ற கிடக்கணும், அசைய முடியல, இப்படி கலந்துக்கிட்டு இருக்க உனக்காக சொன்னேன். இவர் சொன்னார், சரி போனால் போது நான் வரேன், ஆனால் இப்போ கிடையாது. 1 வருஷம் என் குலதெய்வத்துக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன். அழகு காவடி சொல்லுவாங்க, கொக்கி போட்டு பறவை காவடி சொல்லுவாங்க. இது 7 தடவை எடுப்பேன். என் குலதெய்வம் ஒன்று செய்யலை, நான் வரேன். குலதெய்வம் செய்யவில்லை, செய்ய முடியாது. ஆண்டவர் கொண்டு வந்தார்கள். பெரிய சர்ச்,
அது கிராஸ் மாதிரி இருக்கும்ல, கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் போட்டிருக்கு, கையில் ஒரு பொம்மை கொடுத்துருப்பாங்க, படுத்துக்கிட்டே குழந்தை விளையாண்டுட்டு இருக்கோம். அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் பாஸ்டர் கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அதிகாலை 11:30 மணி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு வெண்வஸ்திரம் தரித்த ஒருத்தர் உள்ள வந்து இடது கையினால் அந்த குழந்தையை தொட்டு இழுத்துட்டு போறது போல சொல்லப்படாங்க. ஒரு தரிசனம் பார்த்தார். அவரை பார்த்து கொண்டிருக்க அதே வேளையில் வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் உள்ளே வந்தார். தாத்தா சாமி டைம் பாஸுக்காக சர்ச்சில் தண்ணி ஊற்றிட்டு பூச்சடிக்கிறார். டைம் பாஸுக்காக தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. ஒரு வெண்வஸ்திரம் தரித்து வந்தார். காரணத்தை விட்டு கீழே விட்டார். பெட்ரோலை எடுத்து விட்டார். அப்படியே அந்த பேர் சர்ச்சி எடுத்துக்கொண்டே போனார். அப்படியே விட்டுட்டு அப்படி பாய்ஞ்சு விட்டார். திடீர் குழந்தை தொட்டவுடனே குழந்தைக்கு பயம். சுற்றி பார்த்தா தாத்தா அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்கார். அப்பா டாடி டாடின்னு கூப்பிடுது. யாரோ குழந்தை கூப்பிடுது. திரும்பி பார்க்குது காவி. காலில்லாத குழந்தை 2 காங்க மூடி. கை தட்டுங்க. அப்படிப்பட்ட கடுமையான ஒரு குடும்பத்தில் கதை தகப்பனை மீட்டார். எங்கள் அப்பா 2014 மறித்தாங்க. மறிக்கும் போது 40 சர்ச்சை கட்டியிருக்காரு. 3000 ஊழியக்காரர் உருவாக்கி இருக்கிறாரு. பல லட்சம் அறிவிச்சிருக்காரு. கை தட்டுங்களேன். அவர் வளர்ந்து பெரிய குடிகாரனான அந்த குடியிலிருந்து கத்த விடுதலை கொடுத்து போல செஞ்சுட்டு போயிருக்காருங்க. அவர் நம்மை வைத்த கிருபை தாய் வயிற்று உருவாவதற்கு முன்னமே உலக தோற்றத்துக்கு முன்பு அதை உங்களை தெரிந்தெடுத்து கர்த்தர் கைவிடுவாரா? என்ன எழுத நிற்கிறோமா? கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை ஆனது கற்றுக்கொள்ள போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்வோம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவராய் நமக்கு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரத்தில் பேசுகிறேன். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. இதை இதில் கையை வைத்து அழுகிறீங்களோ துடிக்கிறீங்களோ தெரியாது. அந்த கிருபை கொண்ட ஆண்டவர் நீங்க சும்மா விட்டுட்டு போகக்கூடாது. அவரெல்லாம் நீங்க போகக்கூடாது. இந்த வேதத்தின் ருசி ஜபத்தின் ருசி இல்லாமல் போகக்கூடாது. நான் சொல்லுவேன், யாருடைய முழங்கால்களில் தழுவு இல்லையோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. அனுதினமும் கர்த்தருக்காக தேசத்துக்காக கண்ணீர் விடுகிறான். இந்த கிருபை தட்டிக் கொள்வதற்கு கதற்கு எதிர்பார்த்து போகிறார். என்ன கண்ணில் இப்படி ஆகிட்டு பேசுகிறேன். கர்த்தருடன் பேசி இருக்கிறார்களா? ஆயுதம் சொல்லு. நாளை வீட்டார் கர்த்தரையை செய்விப்போம். நாலு பேர் வீட்டார் கர்த்தரை செய்விப்போம். சொல்லி ஆண்டவரே ஜெப நாட்களை மாற்றுறேன். ஆண்டவரே தினம் 1 மணி நேரம் காலையில் ஜெபிப்பேன். குறைந்தபட்ட சபைக்காக ஜெபிப்பேன். எங்கள் கிராமத்துக்காக ஜெபிப்போம். எங்கள் மாவட்டத்துக்கு ஜெபிப்பேன். ஆண்டவரே நான் வேதத்தை எடுப்பேன். வேதத்தை இல்லாமல் படிப்பேன். பைபிள் ஸ்டடிக்கு ஓடி வருவேன். என் வாழ்க்கை மாறும். உலகத்தின் காரியத்திற்கு அல்ல, தேவனால் கொடுக்கப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் தேவ சித்தத்துக்கு மட்டும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, பிள்ளைக்கு கல்யாணம் அதெல்லாம் தேடாதீங்க. கர்த்தர் தானா கொடுப்பாரு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடு. வாலிப பிள்ளையே, மகளே, கர்த்தர் வாழ்க்கை ஒப்பு கொடு. மகனே, உன் வாழ்க்கை கர்த்தர் ஒப்பு கொடு. தகப்பனே, தாயே, உன் வாழ்க்கை கர்த்தர் ஒப்பு கொடு. இந்த இடத்திலே, இந்த பட்டணத்திலே, இந்த கிராமத்திலே உங்கள் மேலுள்ள அக்கினி இந்த சபையை பற்றி எரிய செய்வோம். எல்லா கைகளையும் நல்ல சோதனை சொல்லுங்களேன். நல்ல ஏதி 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 இதை இந்த பக்கத்தை கெஞ்சி வைத்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கேளுங்க. கர்த்தருக்கு கொடுப்பார். சொல்லி ஆண்டவரே இந்த சபைக்கான உழைப்பேன். ஆண்டவரே இந்த சபைக்கான ஜெபிப்பேன். என் வாழ்க்கையை மாற்றி ஒரு மகன் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு சித்தமானா வருஷத்துக்கு 2 வாரம் நான் வேதத்தை படித்து முடிக்கிறேன். உதவி செய்யுங்கன்னு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிற ஒரு மகன். மற்றெல்லாம் கைகளை கீழே போட்டுக்கங்க. அவங்க மட்டும் கை வைத்துருப்பாங்க. மற்றெல்லாம் கை கீழே போட்டுக்கங்க. அவங்க மட்டும் அவங்களுக்கு குறைந்த 2 வரையாக பைபிளை வாசிக்கிறேன். எனக்கு உதவி செய்ய கேட்கிறவங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அடுத்தது செய்ய போகிறேன். நிச்சயமாக சொல்லுங்க. வாரிக்கு தப்பினா கூட ஒரு முறையாக நான் படிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். ஞானசாரம் எடுக்காது. ஞானசாரத்தை ஒப்பு கொடுங்க. கத்திக்கிரியை செய்ய போகிறோம். மாறுதல் நடக்க போகிறோம். மாறுதல் நடக்க போகிறோம். ரைட்
ஜெபிக்க ஆண்டவரே, ஜெபிக்க கிருபை நான் போக்குவரக்க கூடாது. இந்த கிருபை நான் ஜெய பெற்றவர். நன்மை கிருபை என்னை தொடரும். நான் நன்மை கிருபை தேடி ஓடக்கூடாது. நன்மை கிருபை என்னை தொடரும். தேவைகளுக்காக யாரும் ஜெபிக்க வேண்டாம். தேவைகளுக்காக யாரும் ஜெபிக்க வேண்டாம். இப்போது ஆவியானவர் குடும்பத்தை கிரை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் பேசுவதற்காக நன்றி. இது ஏன் சர்ச்சை ஆண்டவரே, இது ஏன் குடும்பாண்டவரே, நான் உழைக்கிறேன், நான் தாங்குறேன், நான் இது நடத்துவேன். உள்ளத்தை நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். இறங்கி வந்தவர்கள் கட்டி எழுப்பியவர்கள் இடது பக்க நெஞ்சு பகுதியிலே வலியோடு அதிக ஷார்ப் குத்தின வலியோடு இருக்கிற ஒரு நபர் உண்டு. அவ்வப்போது அந்த வலி வருகிறது. சில வேளைகளில் கைகளை வைத்து நீங்கள் ஜெபித்துவிட்டு போய்விடுகிறீர்கள். சில வேளைகளில் அந்த இசை பார்த்து தருகிறீர்கள், ஜபையை தருகிறீர்கள். இது கொஞ்சம் காலமே அவ்வப்போது உங்களுக்கு வந்து செல்கிறது. யாரும் கை வைக்க முடியுமா? தேங்க்யூ ஜீசஸ். அவங்க மட்டும் கை வைத்தீங்கன்னா கவனிக்கீங்க நினைக்கிறேன். இது உங்களுக்கு எப்போவுமே ட்ரபிள் தரதில்லை. ஆனால் அந்த கையில் போய் ஷார்ப்பாக வந்துட்டு போகுது. இடது நெஞ்சு பகுதியில் கத்த உங்கள் முகத்தை காண்பிக்கிறார். ஆனால் சின்ன கூட்டம் நீங்கள் தான் வரணும். கை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கத்த விடுதலை தர போகிறார். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நேரம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் கொடுத்தோடைய பாஸ்டரை பார்த்து செஞ்சு போயிங்க. அது உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உதிரப்போக்கு வியாதியோடு கஷ்டப்படுகிற 4 பேர் உண்டு. ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் 4 பேர் இந்த சமயத்திலே அதிக வயிற்று வலி விடும். இந்த உதிரப்போக்கினால் கஷ்டப்படுகிற 4 பேர் உண்டு. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நீங்கள் 4 பேர் மட்டும் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது சுகத்தை தரப்போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கவனிக்கிறீங்களா சகோதரிகள்? நீங்கள் மட்டும் கை வைத்து வெட்கப்படக்கூடாது. கை வைத்து யாரும் எடுத்து பார்க்கலாம். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கை உங்கள் வயிற்றில் வைத்துக் கொள்ளுங்கள். வெட்கப்படாமல் கை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் பொல்லாத ஈர பிசாசு இந்த சரீரங்களை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுங்கள். Heal them right now in the name of Jesus. நீங்கள் அதை சோதித்த பின்பு வந்து சகோதரியிடத்தில் பாசிட்ட பேசி நீங்கள் கத்தரை பயன்படுத்த வேண்டும். கத்தர் உதவி செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வருமானத்தில் மிகுந்த பிரச்சனையோடு இருக்கிற ஒரு முக்கியமாக ஒரு 2 சகோதரர்களை கத்தர் காண்பிக்கிறார். வேலை சரியில்லை, கிடைக்கிற வேலை நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. வருமானங்கள் நிரந்தரமாக இல்லாதபடினாலே தேவையில் சந்திக்கப்படும் அதிக குழப்பம் அடைகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருமானத்தில் பிரச்சனை உள்ள 2 சகோதரர்கள் கை வைத்து காண்பிக்க. இந்த பக்கம் சகோதரிகள் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருந்தால் கை வைத்து கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், பிரைஸ் பீ டு காட். தேங்க்யூ ஜீசஸ். பிரதர் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா லார்ட், பிரைஸ் பீ டு காட். Thank you, Jesus. In the name of Jesus. ஒரு 3 மாதத்திற்கு முன்பதாக அதிகமாக இந்த சோதனை உங்களை அதிகமாக பிடித்தது. கிளாஸ் செதறி போகிறதை பார்க்கிறேன். ஒரு பெட்டி போல ஒன்று இருக்குது. அது நீங்கள் சாய்ந்து விழுகிறதை பார்க்கிறேன். மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் அடுத்திடம் நீங்கள் புறப்படும் பொழுது அந்தவரே சித்தமானதை எனக்கு தாரும். சித்தமானதை மட்டும் எனக்கு செய்தவர்கள் எனக்கு ஒவ்வொரு நாள் ஜெபித்து கிளம்புகளை கத்தர் காண்பிக்கிறார். இது கத்த ஒரு அடையாளமாக வச்சிருக்கார் பொழுது சரியாக இன்று முதல் சரியாக 15 நாட்களுக்குள்ள 2 அற்புதங்களை கற்றுக்கிட்டு நடத்துகிறார். இந்த தேவாலயத்துக்கு அதிகமாக கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. இன்னொரு காரியத்தை பார்க்குறேன். பாஸ்டருக்கு நான் ஒன்றுமே செஞ்சதில்லை. உங்களுக்கு ஏதாவது நல்லா செய்யணும். உள்ளுக்கு அன்பை பார்க்குறேன். மெய்ப்பருக்குரிய அன்பு. ஆனால் இது வரைக்கும் அதை நீங்கள் செய்ய முடிச்சு ஒரு காரியம் செய்ய முடியலை. ஆனால் உள்ளத்தில் என்ன சில திட்டங்களை வச்சிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறேன், இந்த 2 அற்புதங்கள் தவிர
வருகிற 40 நாட்களுக்குள்ளாக 3 முக்கிய காரியங்களை உன்னை நான் வெளிப்படுத்துகிறேன். உன்னை ஐஸ்வர்ய சம்பளனாய் மாற்றும். உன் கரம் கொடுக்கும் கரமாக இருக்கும். இல்லாமல் நாட்கள் கத்த சொல்லுங்க. கத்த சொல்லுதானா ஒன்று போய் இல்லை அனுப்படுங்க. கத்த பெரிய காரியம் செய்வாங்க. ஓகே, பெரிய காரியம் கேட்டீங்களா? ஃபேமிலி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் அது இருக்காங்களா? தம்பி தேங்க்யூ ஜீசஸ். கைகளை தட்டு, கைகளை தட்டு. போன செவ்வாய்க்கிழமை, கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு படித்த பின்பு உங்கள் கண்களில் கரை புடைந்து ஓடுகிறது. ஒரு கிரீன் அண்ட் ப்ளூ கலர் ஷேட் போட்ட பெட்ஷீட் உங்கள் அருகில் பார்க்கிறேன். உங்கள் அருகில் ஒரு ஜன்னலை பார்க்கிறேன். அதில் ஒரு துணி தொங்குகிறது. நீங்கள் இடது புறம் திரும்பி நீங்கள் கண்ணீர் கலங்கி ஆண்டவர்கள் பேசுகிறதை பார்க்கிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து உங்கள் உள்ளம் அதிகமாக கலங்குகிறதையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னைக்கு கதை சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். என் பிள்ளைகள் இருவருடைய வாழ்க்கை கத்தர் பொறுப்பெடுக்கிறார். சந்தித்துக்குள் வாழ்றதுக்கு இந்த துக்கம் உங்களை இன்னைக்கு மாறும். இரண்டாவதாக ஒரு கனவு வெளியே போகும்போது நீங்கள் தனித்து ஓடி போய் முழக்கம் போட்டு அழுகிறதை கத்தை காண்பிக்கிறார். பல முறை அவர் வெளியேற உடனே ஓடி போய் முழக்கம் போட்டு நீங்கள் ஜெபிக்கிற கத்தை காண்பிக்கிறார். இரவு கண்ணீர், பகல் கண்ணீர். இந்த கண்ணீரெல்லாம் கத்தர் ஆழ்ந்த கண்ணீரை மாற்றப்படுகிறார். நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாக குடும்பத்தில் மகாசிரிய மாற்றங்களை மாற்றி இதே சாட்சியமாக கற்று மாற்ற கத்த சொல்லுங்க. சிஸ்டர் கத்த சொல்லுங்க தானே இல்லை ரொம்ப எவ்வளோ நீங்கள் நேசிக்கிறதுக்காக கண்டு வைக்கிறீங்க. எல்லாத்தையும் பதில் பார்க்க போகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை குடும்பத்தை காத்துல ஒத்திரை வைக்கிறேன்ப்பா. இது முதல் கொண்டு தேவராஜ்யம் பெரும்படுத்த குடும்பத்தினாக்கி பெருகட்டும். இந்த சபை அதிகமாய் ஜெபத்தினாலும் தன்னுடைய உழைப்பினால் தாங்குகிறவர்களாய் ஆசீர்வதி சாட்சியாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். கையில் தொட்டு காத்திருக்கு. கடன் பாரங்கள் இருக்காம கை வைத்துக் கொள்ளுங்க. கடன் பாரங்கள், கடன் குடும்பத்தில் பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் கை வைத்துக்க. அது சீக்கிரம் பிரச்சனை. இந்த கடற்காரங்க ஒரு சிலர் அடகு வச்சிருக்கிற பார்க்கிறேன். ஒரு சிறிய செயின், ஒரு சின்ன ரொம்ப பெரிய சின்ன ஒரு சிறிய செயின், 2 வளையல், அப்புறம் சில சில காரியங்கள் கொண்டு போய் அடகு வைத்து விட்டு அது திருப்ப முடியாமல் இருக்கிற ஒரு ஃபேமிலி இருக்கிறீங்க. அவங்க யார் காட்ட முடியுமா? ஒரு செயின், 2 வளையல் பார்க்குறேன், செயின் ஒன்று பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கல. அந்த அடகுல இருந்து ரொம்ப நாள் திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லது வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா தெரியல. ஜீசஸ் செக்கை வந்து இருந்தால் நீங்கள் வந்து முடிச்சோட பாசிட்டிவ் கேட்பாங்க. கை வந்து இயேசுவின் நாமத்தில் பண பிரச்சனைகள் யாரும் கடன் வாங்கக்கூடாது. கர்த்தர் நம்பி வாழணும். ஓகே, இந்த கடனை கர்த்தர் அடைச்சிடுவார். அடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கைகளில் தசமாக வாங்கி நீங்கள் உண்மையாக இருக்கணும். மற்ற ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பினாலும் பாஸ்டர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் ஊழியம்னா சீர்கிட்டு கிடக்கு. தசமாக பார்க்க இங்கே தான் வரணும். இது ஊழி உங்களுடையது. இதனுடைய சரியாக உண்மையாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் மாற்ற போகிறார். பொல்லாத ஈன பிசாசை கடற்கரை நான் பிள்ளைகளை அழைக்கிற பொல்லாதாகி இயேசுவின் நாமத்தை விட்டு வெளியே போ என்ற கட்டளை கொடுங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். அடகு வைக்காதீங்க. அடகு வச்சுட்டு திரும்ப முடியாதீங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட காரியங்களுக்கு அது பூஜை செய்யப்படுகிறது, ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இது பரிசுத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் வைக்காதீங்க. கர்த்தரை நம்பி ஓடிவாருக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். தேங்க்யூ ஜீசஸ். வியாதியோடு இருப்பீர்களும் இதை கை வைத்துக் கொள்ளுங்கள். உடல் எந்த வியாதியும் பெருகிடும் இருக்குமானா இதை கை வைத்துக் கொள்ளுங்கள். அஞ்சலுக்கு படிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத வியாதிகளின் பிசாசு, உச்ச தலைவர் உள்ளங்கால் வரைக்கும் சரீரங்களை வேதனை கொடுக்கிற பிசாசு, நெஞ்சு வலிகள் மாறட்டும், கண் வலிகள் மாறட்டும், காது அடைப்புகள் மாறட்டும், கிட்னி வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், எலும்புகள் நிலவுள்ளதாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் சரீர எல்லா பலவீனங்களையும் சிலுவை செய்து இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. சரி, ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. கணவன் மனைவி சமாதானமாக இல்லை. இங்கே வரும்பொழுது சமாதானமாக வந்திருக்கிறீங்க. ஆனால் வீட்டில் போகும்போது சமாதானத்தை பார்க்க முடியல. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் தோற்று போயிடுறீங்க. எல்லா கண்களும் முடிங்க. நீங்கள் முடிஞ்சால் விரும்புகிறவனே என்னைய பாஸ்வேர்டு பாருங்கள்.
இப்போ அந்த சாபத்தை முடிக்க போகிறோம். கையை உடைத்து ஓகேவா? சகோதரிகள் சரி, சகோதரர் சரி, எதை செய்தாலும் தெய்வ மகிமைக்கு செய்யணும். நாமத்திற்கு பேசக்கூடாது. உங்களை கத்த உங்கள் முகத்தை எனக்கு காண்பிக்கிறார். நான் கூப்பிடவே மாட்டேன். சின்ன கூட்டம் கத்த உங்களை மகிமைப்படுவாராக. கற்றை இயேசுவினாவது கையை வைத்துக் கொள்ளும். இயேசுவினாவது எங்கள் குடும்பங்களின் சமாதான குறைகளை உண்டு பண்ணுகிற பொருளாதார சண்டைகளின் ஆவி, இதற்கு ஊழியத்தின் அசுத்தத்தை கொண்டு வர பொருளாதார இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகி போவதாக அந்த ஆசீர்வதித்தார். இருக்கட்டும். வீட்டுக்கு போகும்போது புதிய பருவத்தை காண அந்த கிருபை தருவீராக. சாட்சியாய் மாற்றும் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஏற்றவழி திருமணங்கள் நடக்கட்டும். பரிசுத்தமாய் நடக்கட்டும். தெய்வ சித்தத்தின்படி நடக்கட்டும். கல்வியிலே ஒவ்வொரு தங்கள் காரியங்களை முடித்து தீர்க்கு மட்டும் உதவி செய்திருக்கிறார்கள். ஆசீர்வாதம் நிரப்பும். எல்லாரும் ஒரு சில கைகளை உயர்த்தி தேவதாசனுக்காக ஊழியர்க்காக ஜெபிக்க போகிறோம். ஓகே, சொல்ல போகிற ஆண்டவரே, அப்பா அப்பா தானே நம்ம மனசார ஆசீர்வதிக்கலாமா? சொல்லுங்களேன். எங்கள் தகப்பனே, நீ கோடாகுடியாய் பெருகுவாயாக. சொல்லுங்களேன், கோடாகுடியை பெருகுவாயாக. ஒரு ஊழியருடைய பாதை எவ்வளோ கஷ்டத்தை இருக்கு நல்லாவே தெரியும். நல்ல கைகளை வைத்து அப்பா தேவதாசனால் ஆசீர்வதிக்கிறோம். சபை அல்ல, ராஜ்யங்களை கட்டுப்பட்டிருக்கும். கரங்களை ஸ்திரப்பட்டிருக்கும். தடைகளை உடைத்து கண்மலைகளை பாதபடியாக்கி செருபாபேலே, இந்த வலைகள் உனக்கு முன்பாக ஏமாத்தினோம், சமபூமியாகி போ என்று கட்டளை கொடுக்கும். தேவனுடைய அனுகிற மகன்மை பூரணமாய் விளங்கட்டும். தேசங்களை கட்டிக்கொள்ள கிருபைத்தார். பொருளாதார தடைகள் உடையிட்டு கட்டால் தனக்கும் தன்னுடைய சபைக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஜீவனை கொடுக்க ஆயந்தமாக இருக்கிற ஆசனை ஆசீர்வதித்து உயர்ந்தது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு முன்பதாய் 3 மகாபெரிய அதிசயத்தினால் நான் உன்னை நிரப்புவேன். ஜாதிகள் உன்னை காண்பார்கள், ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்துவார் என்று காண்பித்தார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கைகளை தட்டி அப்பா ஆண்டவரே, சபைக்கு அதிகமாக ஜெபிக்கிறது நானா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, சபையில் அதிகமாக ஜெபிக்கிறது நானா இருக்கணும், அதிகமாக உழைக்கிறது நானா இருக்கணும், அதிகமாக வேதம் வாசிக்கிறது நானா இருக்கணும். ஆண்டவரே, சபை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்திருக்கோம். இந்த எல்லை எங்க மெயின் ரோட்ல இருக்கணும். ஆண்டவரே, இந்த பகுதி முழுவதும் இயேசுக்கு என்று சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் ஜீவன நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். சத்தமாய் 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 கைகளை தட்டி ஜீவன சாட்சியாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பயன்படுத்துவோம். வேதத்தை தூக்குற போது நிச்சயமாய் அந்த வேதனை நம்ம சுமக்க ஆரம்பிக்கும். கண்கள் முழுவதும் கேட்ட வார்த்தைகளை திரும்பவும் ஞாபகப்படுத்தி விசேஷமாக இந்த நாளிலே குடும்பத்தோடு வந்திருக்கிற அருமையான சகோதரன் பாண்டிக்காக, அருமையான அவருடைய துணைவியாருக்கான